पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம். 55வது ஸ்லோகத்திலிருந்து 72வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்துல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 55 பார்த்தீங்கன்னா காமாதி தியாகம் பார்த்துருக்கோம். ஆசைகளை விடுதல், நிஷ்காமிய கர்ம அனுஷ்டானத்தின் மூலமா மெதுவா 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 ஆசைகளை விடுறது. எதை கேட்டாலும் ஜென்மம் கிடைச்சிரும்னு நல்லா விசாரம் பண்ணி பண்ணி கர்மா தியரியை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எதையுமே கேட்க வேணாம், ஈஸ்வரன் தான் வேணும் அப்படின்னு நல்ல மனசுல நிச்சயம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் விடுதல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா 56 சமத்தை பத்தி சொல்லிச்சு. 56 57 பார்த்தீங்கன்னா மனோ நிகிரகம். சமம்ன்றதுக்கு அர்த்தம் மனோ நிகிரகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனசோட நிகிரகத்தை பார்த்தீங்கன்னா 3 உபாயங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். ஸ்தூலமா இருக்கக்கூடிய மேல இருக்கிற தாட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? பிராணாயாமம் சொல்றோம். குருவோட சந்நிதியில இருந்துக்கிட்டு குரு சேவா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மேல இருக்கிற தாட்ஸ் எல்லாம் கம்மியாகும். கூடவே கர்மயோகத்தையும் பண்ணணும். சமத்துவம் யோக உச்சியதே அப்படின்றது சித்தியாகும். இதுக்கப்புறம் சூக்ஷ்ம வாசனைகளை சங்கல்பம்னு சொல்றோம். அதை நீக்கிறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக தத்துவ அபியாசம். ஓங்காரத்தையோ இல்ல பிராண உபாசனையோ தொடர்ந்து பண்ண 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 சங்கல்பங்கள் எல்லாமே நிர்மூலமாகும். அதுக்கப்புறம் வாசனைகளை நீக்கிறதுக்காக தான் காரணத்துல இருக்கக்கூடிய அனாதி ஜென்மங்களா வந்துகிட்டு இருக்க வாசனைகளை நீக்கிறதுக்கு தத்துவ விசாரம் பண்ணி தத்துவ சாட்சா்காரம் நடந்தா மட்டும்தான் அந்த வாசனைகள்னு பீஜத்துல இருக்கிற வாசனைகள் ரிமூவ் ஆகும். அப்போ இந்த 2 ஸ்லோகங்கள் 56 57 சமத்தை பத்தி பேசிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 58வது ஸ்லோகம் தமத்தை பத்தி பேச ஆரம்பிச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாட்டம் ஆரம்பிக்கணும். அடுத்தது 59வது முடிச்சிருக்கும். 59வது ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்கு? விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹ. இந்த லோகத்துல பாத்தீங்கன்னா வயசானதுக்கு பிறகு நம்ம நிறைய விஷயங்கள்ல இருந்து வைராக்கியம் வந்த மாதிரி நினைக்கிறோம். இந்திரியங்கள் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால விஷய போகங்களை அதிகம் பண்ண முடியாது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ரோகம் ஏதாவது பீடிச்சதுனாலும் அந்த ரோகத்துல இருக்கிறவனும் பாத்தீங்கன்னா விஷய சிந்தனையில என்ன ஆகும்? அவனுக்கு விஷய போகம், அவனுக்கு மனசு போகாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சொல்ற தபஸ்விகள் இடத்துல இந்திரியங்கள் பாத்தீங்கன்னா ஒடுங்கி இருக்கும், விஷயங்களோட அவனுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப தபஸ்ல இருக்கிறவன் ரோகி, அதுக்கப்புறம் ஏஜ்டு ஆனவங்க, அதுக்கப்புறம் வேற யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியர் சொல்றாரு என்னன்னா கஷ்டத்துல இருக்கிறவன். இந்த 4 பேத்துக்குமே விஷய போகம் சித்திக்கிறது இல்லை. ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா ரசவர்ஜம்னா என்ன அர்த்தம்? எது சித்திக்கிறதுனா ரசத்தை விட்டுட்டு விஷய போகம் இல்லாம போயிடும். ரசம் இருக்கு. ரசம்னா என்ன அர்த்தம்? வாசனைகள். அந்த ஏற்கனவே அனுபவிச்ச வாசனைகள் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும். அதை விட்டுட்டு வெறுமனே பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களோட டிஸ்கனெக்ட் ஆகிறது தான் வெளியில நடந்துகிட்டு இருக்கு இந்த 4 பேத்துக்கும். அதே நேரத்துல ஒரு சாதகன் ஒரு அபியாசி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம சொல்லப்பட்ட முறைப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா மனோநாசத்தை பண்றது, அது கூட பாத்தீங்கன்னா சங்கல்ப நாசம் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாசனைகளையும் தியாகம் செய்யறது. முறையா இந்த ஸ்டெப்ஸ்ல போகும்போது ரசோ அப்பி அஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. ரசோ அப்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரசமும் கூட, ரசம்னா என்ன அர்த்தம்? வாசனைகள். அந்த வாசனைகளும் கூட பரமாத்மாவோட தரிசனத்தை பண்ணின மாத்திரத்துல இல்லாமல் போகின்றது. பரமாத்ம தரிசனம் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ரசம் பாத்தீங்கன்னா நாசத்தை அடையவே அடையாது, இந்த லயத்தை அடையவே அடையாது அப்படின்னு முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா 363 விவேக சூடாமணி அப்படின்னு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தை நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சமாதினானேன சமஸ்த வாசனா கிரந்தோ விநாசோ கில கர்மநாசஹ அந்தர்பகி சர்வத ஏவ சர்வதாம்
ஸ்வரூப விஸ்பூர்த்தி அயத்னதக ஸ்யாத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. நேற்று நான் சொன்னேன். இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா, சமாதினா நிர்விகல்ப சமாதின்னு சொல்லக்கூடிய சமாதியினால மட்டும்தான் இந்த சித்தம் நான் இல்லை, சித்தம் என்னது நான் இல்லை, கடைசியில இருக்கக்கூடிய விபாகம் நேத்தி பண்றது வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தையே நேத்தி பண்றது. முதல்ல தேகம் நான் இல்லை, முதல் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் இந்திரியங்கள் நான் இல்லை, ரெண்டாவது ஃபீடிங் பண்ணாம, இந்திரியத்துக்கு ஃபீடிங் பண்ணாம போறது. அதுக்கு அடுத்தது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மனசு மேல இருக்கிற தாட், எந்த தாட் வந்தாலும் இந்த தாட் நான் இல்லை, இந்த தாட் நான் இல்லை, இது பார்க்கப்படுவதா இருக்கு அப்படின்னு அது எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிக்கிட்டே போறது. அதுக்கப்புறம் எந்த சங்கல்பம் வந்தாலும், ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில வந்ததுக்கு அப்புறம் அவர் எங்கேயுமே மூவ் ஆகல, எந்த இடத்துக்கும் போகவே இல்லை. என்னது இம்பல்ஸே இல்லைன்னு அர்த்தம். ஒரு இம்பல்ஸ் வந்தாலும் எனக்கு இதை பண்ணணும், இதை செய்யணும், இங்க போகணும், அங்க போகணும் அப்படின்னு எந்த தாட் வந்து சங்கல்ப ரூபத்துல வருதோ அதையும் என்ன பண்ணணும், இதுவும் திருஷ்யம், எனக்கு அந்நியமானது அப்படின்னு அதையும் நிரோதம் பண்ணணும், அதையும் தடுத்து நிப்பாட்டுறது. சங்கல்ப பிரபவான் காமான் சர்வான் தியக்துவா அசேஷதக 6வது சாப்டர்ல சொல்ல போற. எல்லா காமங்களுக்கும் இந்த தாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் சங்கல்பம். சங்கல்ப பிரபவான் காமான் அப்படின்னே சொல்ற. அப்போ ஒரு யோகி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கல்ப தியாகத்தை முக்கியமா பண்ணி ஆகணும். எதுவும் பண்ண வேணாம், எனக்கு மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரம் வரணும், யாரையும் பார்க்க வேணாம், எங்கேயும் போக வேணாம், எதையும் அடைய வேணாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏக்க ஆசனத்துல அருமையா இருந்துகிட்டு பேசாம சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டு நிதித்தியாசனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இப்படி பண்ணிட்டு இருக்கவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, சர்வாரம்ப பரித்தியாகி யோகாரூடஸ்தோச்சியத்தை 6வது அத்தியாயத்துல சொல்ல போகுது. எல்லா சங்கல்பத்தையும் எவன் தியாகம் செய்கின்றானோ அவன் யோகத்தில் ஏறினவன் அப்படின்னு அர்த்தம். யோகம்னா என்ன சுவாமி? யோக சமாதி. யோகம்னா சமாதி. 2வது ஸ்டெப்பு மனசோட தாட்ட பிராணாயாமம், குருவோட குரு பக்கத்துல இருந்து சேவா பண்றதுனால நீங்கும். சங்கல்ப நாசம் ஏக தத்துவ அபியாசத்தினால நீங்கும், ஓங்கார உபாசனையினால நீங்கும். அதுக்கப்புறம் காரணமா இருக்கக்கூடிய வாசனைகள் சமாதியினால மட்டும்தான் நீங்கும். சமாதி வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி. அந்த சமாதியினால ஆச்சாரியர் விவேக சுடாமன் சொல்றாரு, சமஸ்த வாசனா. சமஸ்த வாசனைன்னு அர்த்தம் நிறைய கோட்டிக்கணக்கான ஜென்மங்களா நம்ம சஞ்சிதம்னு சொல்லக்கூடிய கர்மங்கள் வச்சிருக்கோம். சஞ்சித கர்மங்களோடு சேர்ந்து வாசனைகள் இருக்கும், கர்ம வாசனைகள். அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவோட தர்சனத்தினால மட்டும்தான் நாசத்தை அடையும். அதான் இங்க சொல்றார் ஆச்சாரியார், ரசோபி அஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்தது. ரசமும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நீங்கி விடுகின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ரொம்ப தெளிவா சொல்றார். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதகர்கள் என்ன பண்ணணும், எல்லா இந்திரியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணி வாசனா தியாகம் வரைக்கும் போக வேண்டியது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் நேத்தே பாடத்துல சொல்லியிருக்கேன், லாஸ்ட் பேராகிராஃப் இந்த 49வது ஸ்லோகத்துல லாஸ்ட் பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா அதுல தஸ்மாத் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்த. தஸ்மாத் ஆகையினால் சம்யக் தர்ஷனாத்மிகாயாக பிரஜ்ஞாயாக, அகம் 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 அகம்ன்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா சம்யக் தர்சனம். நான் மாத்திரம் தான் இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன், இது எல்லாம் பிரம்மமா இருக்கு, எனக்கு அந்நியமா கான்சியஸ்னஸ்க்கு அந்நியமா விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்றதுதான் ஞானம். ஏக்கமேவ அத்விதீயம், இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம் தான், பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. பிரம்மத்துக்கு மேல தெரிகிற எல்லாம், கான்சியஸ்னஸ்க்கு மேல தெரிகிற எல்லாமே வெறும் நாம ரூபம், இது எல்லாம் பொய்யானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரத்தன்மை. நான் பிரம்மமா தான் இருக்கேன், நான் தேகம் இல்லை, நான் மனசு இல்லை, புத்தி இல்லை, இந்த ஜெகத்து வாஸ்தவத்துல இல்லவே இல்லை, நான் பிரம்மம் மாத்திரம்தான், பிரம்மத்துக்கு அந்நியமா ஒன்றும் இல்லை, சர்வம் பிரம்மமயம் ஜெகத் அப்படின்றதுல தொடர்ந்து நிக்கிற அந்த ஸ்திரத்தன்மை கர்த்தவியம். இததான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்திரமா அருமையா சொல்லி வச்சிருக்கார். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் எழுதுறார். பிரமாதம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா விவேகச்சுடாமணியில் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் ஒன்று சொல்றார். பிரமாதோ வை மிருத்யுஹு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஒரு ஸ்லோகம் இருக்கு. 321 விவேகச்சுடாமணியில 321வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அற்புதமான ஸ்லோகம் வந்து ஆச்சாரியார் சொல்றார். பிரமாதோ பிரம்மனிஷ்டாயாம் ந கர்த்தவ்ய கதாச்சன பிரமாதோ மிருத்யுரித்யாகு இத்யாக பகவான் பிரம்மண சுதா. சனத் சுஜாத்தியம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. சனத்குமாரர் வந்து பாத்தீங்கன்னா திருதராஷ்டிரருக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றது சனத் சுஜாத்தியம் அப்படின்றது ரொம்ப பிரசித்தமான கிரந்தம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோகம் சொல்றாரு, பிரமாதோ வை மிருத்யு. பிரமாதம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மனிஷ்டையில இல்லாம லோகத்துல நீங்க இறங்குனீங்க அப்படின்னா அதுக்கு பேரு பிரமாதம் அப்படின்னு பேரு. இந்த தேகத்திலையும் இந்த இந்திரிய விஷயங்கள்லயும் இந்த லோக்க விஷயங்கள்லயும் நம்ம கீழே இறங்குறோம் அப்படின்னா, பிரம்மத்துல அகமகமகன்ற ஸ்புரணத்துல இருந்து நம்ம நீங்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே பிரமாதம். எப்பெல்லாம் நம்ம வந்து நான்ல இருந்து கீழே இறங்குறனோ அது மிருத்யுக்கு சமானம். திரும்ப திரும்ப ஜென்மத்தை மரணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால சாதகர்கள் என்ன பண்ணணும், நிதித்தியாசனத்துல இருக்கிற சாதகர்கள் அனுபூதிக்கு போகணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறோமோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமாதோ பிரம்மனிஷ்டாயாம் பிரம்மனிஷ்டாயாம் ந கதாச்சன கர்த்தவ்யா. பிரமாதத்தை செய்யக்கூடாது. பிரமாதம்னா என்னது, கவனக்குறைவு. எதுல கவனக்குறைவு உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கவனக்குறைவு உண்டாகும். ஒரு காலத்துல நான் வந்து ரிஷிகேஷ்ல இருக்கும்போது நல்ல அனுஷ்டானம், அப்பெல்லாம் சாஸ்திரம் படிக்கல. சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல அனுஷ்டானத்துல இருப்பேன். நல்ல அபியாசம், நல்ல தீர்க்க அபியாசம். நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்ல அபியாசம். 3 காலம் 4 காலம் உட்கார்ந்து நல்ல பிராணாயாமத்தையும் ஓங்கார ஜபத்தையும் நல்லா விதிப்படி நல்லா பண்றேன். பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நல்லா போயிட்டே இருக்கும். நல்லா போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா யாராவது சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு அங்க நெய்யில பண்ற பாதுஷா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய கிடைக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் வந்து நல்லா போயிட்டு இருக்கும் சாதனை. ஒரே ஒரு பாதுஷாயை எடுத்து வாயில வச்சு சாப்பிடுவோம். நல்லா இருக்கு சாமி கொடுங்க அப்படின்ட்டு, சாமி கொடுங்க அப்படின்னு ஒரு 1/4 கிலோ ஸ்வீட்டு சாப்பிடுவோம். முடிஞ்சு போச்சு. அந்த அனுஷ்டானம் போயிட்டே இருக்கிறது எப்படி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்த நம்ம கொடுத்ததுனால, சாப்பாட்டுக்கு இந்த ஸ்வீட்டை கொடுத்ததுனால சாதனையில இருந்து நம்மளை வந்து பாத்தீங்கன்னா விலக்கி விட்டுரும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் கழிச்சுதான் நமக்கு தெரியுமே என்னன்னா கீழே விழுந்துட்டோம், நம்ம பழைய நிலையில இல்லைன்றதே 10 நாள் கழிச்சுதான் தெரியும். இந்திரியங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஞானத்தை எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிடும். உங்களுடைய அனுபவங்களை எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிடும். திரும்ப 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 மேல ஏறுவோம் கீழே இறங்குவோம், மேல ஏறுவோம் கீழே இறங்குவோம். இதே நிலைமை சாதனா காலத்துல ஒவ்வொரு சாதகர்களுக்கும் கிடைக்கும். நிறைய மிஸ் ஆகி திரும்ப ஏறுவோம். நல்ல 4 நாள் போயிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு இந்திரியம் வீக்னஸ் ஆயிடும். ஏதாவது ஒரு இந்திரியம் நம்மளை என்ன பண்ணுவோம், இந்த லோக்கத்துக்கு கீழே கொண்டு வந்துடும். திரும்ப திரும்ப நம்மளை நாமளே நொந்துக்கிறது. நான் ஒரு காலத்துல ரொம்ப நொந்துக்கிட்டேன். என்னடா இது ஒன்றும் பண்ண முடியலையே. மேலே ஏறுனா ஜான் ஏறுனா முளம் சறுக்குது நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி மேலே ஏறுறது கீழே இறங்குறது. அதனால கவனம் எங்க இருக்கணும், பிரம்மனிஷ்டைய அடையணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அப்ப சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லை எனக்கு. அந்த சமயத்துல மட்டும் ஸ்வீட் சாப்பிடாத, இந்திரியத்துல விஷயத்துல வீக்னஸ் இருக்கா, 10 நாள் ஒழுங்கா போயிட்டு இருக்கியா, அப்படியே போகட்டும். அளவா கூடி இந்த இந்திரியங்களுக்கு அவசியம் என்னவோ அவசியமானதை கூடன்னு யாராவது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா வாசனை சூழ்நிலை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை கெடுத்துரும், கீழே கொண்டு போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பிரம்ம நிஷ்டையில பிராப்தி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரமாதத்தை வந்து பண்ணவே கூடாது. ஏன், பிரமாதம் மிருத்யு மரணத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சனத்குமாரர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கார் அப்படின்னு 321 ஆச்சாரிய சொல்றார். அதேதான் இங்க வந்து பாருங்க, தஸ்மாத் சம்யக் தர்ஷனாத்மிகாயாக. ஆகையினால் வந்து பாத்தீங்கன்னா சம்யக் தரிசனம் இது, நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்றது. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிவுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தைரியம் கர்த்தவ்யம். ஸ்தைரியம்னா ஸ்திரத்தன்மை தொடர்ந்து செய்யணும். இந்திரிய வீக்னஸ்ல போயிடக்கூடாது. இந்திரியங்கள் நம்ம ஞானத்தை நாசம் பண்ணிடும் அப்படின்னு ஆச்சாரியார் இது அபிப்பிராயன்னு கடைசி பேராகிராஃப்ல சொல்லி முடிச்சிருக்காரு. முடிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு ஸ்லோகம் 60வது ஸ்லோகம், அதுக்கு அவதாரிக்கா ரொம்ப அருமையா எழுதுற ஆச்சாரியார். நேற்றே படிச்சோம், இருந்தாலும் இன்னைக்கு படிக்கிறோம். சம்யக் தர்ஷன லக்ஷண பிரஜா ஸ்தைரியம் சிகீர்ஷதா.
யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச ஞானம், இப்ப கூட உங்களுக்கு ஞானம் கிடைச்சாச்சு. எந்த ஞானம்? 11 இருந்து 31 வரைக்கும் இருக்கிற ஞானம் கிடைச்சாச்சு. ஆத்மானா யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஆத்மா என்ன அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அதுல நிக்க முடியல. நம்ம தேகத்துலதான் நிக்கிறோம். நம்ம எல்லாம் சதா காலமும் தேகத்திலையும் இந்திரியங்கள்லையும் மனசுலையும் இதை தாண்டி உலக விஷயங்கள்லையுமே நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். நான் ஸ்திரமா அந்த ஸ்புரணத்துல நிக்க முடியல. வெறும் அவேர்னஸ்ல கான்சியஸ்னஸ்ல நம்மளால எஸ்டாப்ளிஷ் ஆக முடியல. ஒருவேளை யாருக்கெல்லாம் சம்யக்கு தர்சனம், இந்த ஞானம் தான் சம்யக்கு தர்சனம், அகம் பிரம்மாஸ்மி, அந்த ஞானத்துல வந்து பிரஜான ஞானம், அந்த உணர்வுல வந்து ஸ்தைரியம் சிகீர்ஷதா, ஸ்திரத்தன்மையை யாரு விரும்புறீங்களோ அந்த ஸ்திரத்தன்மைக்கு என்ன பேரு? ஞான நிஷ்டான்னு பேரு. ஸ்திரத்தன்மைனா ஞானம், ஞான நிஷ்டா. அந்த ஞான நிஷ்டையை யாரு விரும்புறாங்களோ ஆதௌ இந்திரிய ஸ்வவசே ஸ்தாபயுதவ்யானி, அவர்கள் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா ஸ்வவசே தன்னுடைய வசப்படுத்திக்கிட்டு, ஸ்தாபயிதவ்யானி இந்திரியங்கள், வெளியில போற இந்திரியங்கள் எல்லாத்தையும் அதோட கோலக்கங்கள்ல அதோட ஸ்தானங்கள்ல வசப்படுத்த வேண்டும், நிலை நிறுத்த வேண்டும். யஸ்மாத் தத அனவஸ்தாபனே தோஷமாக, ஒருவேளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா இந்திரியங்கள் என்ன பண்ணும்? வெளியில மெதுவா போய் உங்களுடைய ஞானத்தை கொண்டு போய் லௌகிகத்துல விட்டுரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் பேசலாம், ஆனா வந்து நான்ல நிக்க முடியாம போயிடும். அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். இதெல்லாம் படிக்கணும், எதுவும் பண்ண வேணாம், புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தம்லாம் இல்லை. நிஷ்டையை சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்திரிய நிகிரகங்களை பண்ணிதான் ஆகணும். இது சங்கரோட வாக்கியம். இது வேற யாரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகத்துல இருக்கிறவன் எவனோ குப்பனோ சுப்பனோ யாரோ சொல்றாங்க அப்படி இல்லை, சங்கரர் சொல்றது. அடிச்சா பாஷி இதுக்கு வந்திருக்கு ஸ்லோகம். யததோ ஹ்யபி கௌந்தேய, யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதஹ, புருஷஸ்ய விபஸ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி, இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தே பிரசவம் மனஹ, ஹரந்தே பிரசவம் மனஹ யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தே பிரசவம் மனஹ. அற்புதமான ஸ்லோகம். யததோ ஹி அபி கௌந்தேய, ஹே கௌந்தேய. கௌந்தேயன் இந்த இடத்துல குந்தி புத்திரன். குந்தி புத்திரன் எப்ப வந்தாலும் ரெண்டு தன்மையை எடுக்கணும். ஒன்னு ஸ்திரீ பலகீனமானவள், உணர்வு மயமானவள். அதனால வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனா என்ன பண்ணு, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துடாத, உணர்வுகள் வந்து உன்னை கீழே கொண்டு போயிடும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குந்தி எதுக்கு ஃபேமஸ்? பிருத்திவி தத்துவம், பொறுமை. ரொம்ப பொறுமையாயிரு. இந்திரியங்களை வந்து அவ்வளவு ஈஸியாலாம் வசப்படுத்த முடியாது. ரொம்ப பொறுமையா இருந்து மெதுவா 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 ஷனை ஷனை ருப்பரமேத், மெதுவா அதை வந்து பாத்தீங்கன்னா ஷனை ஷனை ருப்பரமேத் புத்தியா திருதி கிரகீத்தையா, புத்தி மூலமா என்ன பண்ணு, இந்த போன அப்படின்னா பலகீனமாயிடுவேன்னு சொல்லி 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 அதை மெதுவா வசப்படுத்தணும். ஒரு நாள் கேம் இல்லை இது. அதனால்தான் கௌந்தேய, ஹே கௌந்தேயனே அர்ஜுனா என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய புருஷர்கள் இருக்காங்க, சன்னியாசிகள். யததகன்றதுக்கு அர்த்தம் யதிகள், முயற்சி செய்கின்றவர்கள். யாரு முயற்சி பண்றா? நிஷ்டைக்காக. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் முடிச்சாச்சு, மனனம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப தெரிஞ்சு போச்சு இந்த லௌகிகத்துக்கெல்லாம் போனோம்னா ஞான நிஷ்டையை சம்பாதிக்க முடியாது அப்படின்னு யாக்ஞவல்யர் எப்படி காட்டுக்கு போனாரோ 2 ஒய்ஃபையும் விட்டுட்டு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வித்வத் சந்நியாசம்னு சொல்லக்கூடிய சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்றது, பேசாம போய் காட்டுல போய் உட்கார்றதோ, இல்ல மண்டபத்துல போய் உட்கார்றதோ, இல்ல குகையில போய் உட்கார்றதோ, இல்ல தன்னோட குட்டில வந்து பாத்தீங்கன்னா உட்கார்றதோ, அப்படி முயற்சி செய்கின்றவர்களுக்கும் கூட, யததகன்றதுக்கு அர்த்தம் முயற்சி செய்பவர்கள், அவர்களுக்கும் கூட அபி என்னன்னு கேட்டீங்கன்னா புருஷஸ்ய விபஸ்சிதஹ, அப்படிப்பட்ட புருஷனுக்கும் முயற்சி செய்கின்ற மனிதனுக்கும். எப்படிப்பட்ட மனிதன்? குப்பனோ சுப்பனோ இல்ல, கண்ண மூடி வந்து உட்கார்றது இல்ல.
எப்படிப்பட்டவன் அப்படின்னா முறையா சிரவணத்தை பண்ணி முறையா மனனத்தை பண்ணியாச்சு. சிரவண மனனத்தை நல்லா பண்ணின நல்லா பார்வை உடைய விபஸ்சிதகன்றதுக்கு அர்த்தம் விவேக அறிவு உடையவர்களுக்கும் நல்ல விவேகம் வந்தாச்சு. ஆச்சாரியரோட வச்சனத்து மூலமா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ற நல்லா தெளிவா தெரியும். விவேகம் தெரியும், எது ஆத்மா எது அனாத்மான்னு விவேகம் தெரியும். அப்படி தெரிஞ்சவனுக்கு பேரு விபஸ்சிதகன்னு அர்த்தம். விசேஷ ரூபமா ஆத்மாவை அனாத்மாவை பிரித்து பார்ப்பவனுக்கு பேரு விபஸ்சிதா. அப்படியே இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா முயற்சி பண்றவனா இருந்தாலும் கூட இந்திரியாணி பிரமாதீனி, இந்திரியங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கடைந்தெடுக்கும். உள்ளுக்குள்ளார இருக்க இந்திரியங்கள் இருக்கே, இந்த இந்திரியங்கள்ல என்ன இருக்கு? இந்திரியஸ்ய இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதோ 3:34 சொல்ற. இந்த இந்திரியங்கள்ல என்ன மறைஞ்சிருக்குன்னா ஏற்கனவே நம்ம போகம் பண்ண விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. ரசம் இருக்கும். நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா? ரிஷிகேஷ் போன புதுசுல பாத்தீங்கன்னா கைலாஷ் ஆசிரமத்துல இருந்து எனக்கு ஃபுட்டு வரும். கைலாஷ் ஆசிரமத்துல இருந்து ஒரு பெரிய 2 கேரியர் அங்க இருக்கிற மடாதிபதிக்கும் எனக்கு ஒரு 3 பேர்த்துக்கு ஃபுட்டு அங்க இருந்து வரும். கைலாஷ் ஆசிரமத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல வித்யாஸ்தானம் தான். ஆனாலும் பாத்தீங்கன்னா டெய்லி பாத்தீங்கன்னா அங்க ஏதாவது ஒரு உற்சவம் நடந்துகிட்டே இருக்கும். பூஜைகளோ இதோ நல்ல ஃபுட்டு, எப்ப பார்த்தாலும் நல்லா நெய்யை விட்டு நல்லா பாதுஷா. அங்க ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா எவனே பர்மனன்ட் அப்பாயின் பண்ணி பாதுஷாவா போட்டுக்கிட்டு இருப்பான் நெய்யிலேயே. எனக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோ பாதுஷா வரும். 2 கிலோ பாதுஷா யோசிச்சு பாரு, நெய்யில போட்ட பாதுஷா. என்ன ஆச்சு, தமிழ்நாட்டுல இருந்து நான் அங்க போன மாத்திரத்துல இது கிடைச்ச மாத்திரத்துல கொஞ்ச நாள் பரதேசியா இருந்தேன். ஒண்ணுமே கிடைக்கல. நல்ல அனுஷ்டானம் போயிட்டே இருந்துச்சு. ஃபீடிங் எதுவுமே நடக்கல அப்படின்னா மனசு ரொம்ப சொஸ்தமா இருக்கும். நல்லபடியா ஈஸ்வரனை தியானம் பண்ணிட்டு இருப்பேன். இப்படி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா மெதுவா எனக்கு ஃபுட்டு வர ஆரம்பிச்சது பாருங்க. 1 நாள் சாப்பிட்டேன், 2 நாள் சாப்பிட்டேன், 3 நாள் சாப்பிட்டேன், அடிக்ஷன் ஆகி போச்சு. பாதுஷா சாப்பிடல அப்படின்னா எனக்குள்ளார பாத்தீங்கன்னா கையெல்லாம் ட்ரங்கருக்கு எப்படிலாம் 6 மணி ஆன கையெல்லாம் நடுங்குமோ அது மாதிரி டெய்லி எனக்கு பாத்தீங்க அப்படின்னா பாதுஷா இல்லை அப்படின்னா ஃபுட்டு சாப்பிட முடியாத மாதிரி ஆயிப்போச்சு. வீக்னஸ். அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ண ஒரு மாச கணக்கு ஆயிப்போச்சு. ஐயோ இது முடிஞ்சு போச்சு, நம்ம நாசமா போயிட்டோம் அப்படின்னு அப்போ ஒரு சங்கல்பம் எடுத்தேன். என்ன சங்கல்பம்னா ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சங்கல்பம் எடுத்தேன். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா எந்த ஸ்வீட் எப்ப வந்தாலும் ஸ்வீட்டை பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்தி வைக்கிறது. அதுக்கப்புறம் சாதனை நல்லபடியா போச்சு அந்த காலத்துல. நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு பூனை ஒண்ணு நான் வளர்த்தேன். ஒரு 25 பூனை, சாமியார் பூனை வளர்த்த மாதிரிதான் ஒரு 25 பூனையை நான் வளர்த்துட்டேன். நான் வளர்க்கல, அதுங்களா இருந்துச்சு. நான் இருக்க இடத்துலயே இருந்துச்சு ஒரு 20-25. அதுங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு நாள் எப்பவுமே ரெகுலரா நான் ரைஸ் பண்ணி அதுல கர்டு போட்டு பால் சாதமோ இல்ல தயிர் சாதமோ அதுக்கு ஃபீடிங் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த ஆண் பூனைகள்லாம் பெருசாயிடுச்சு. அதுங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் ட்ரை ஃபிஷ் பாத்தீங்கன்னா போட்டா நல்லா இருக்கும் சாமி, ரொம்ப பலகீனமா இருக்குன்னு சொன்னாங்க. நான் போய் என்ன பண்ணுவேன், அந்த ட்ரை ஃபிஷ் கடையில கிடைக்கும். மூக்கெல்லாம் கட்டிக்கிட்டு போய் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த திருப்பொன்றெல்லாம் போட்டு அங்கே போய் ஃபிஷ் கடையில போய் ட்ரை ஃபிஷ் வாங்கிட்டு அந்த பூனைகளுக்கு இது பண்ணுவோம். வச்சிருப்போம் ஒரு 1/2 கிலோ 1 கிலோன்னு வீட்டில் ஒரு மூலையில வச்சிருப்போம். கொஞ்சமா எடுத்து போடுறது. இந்த 6 மணி ஆகும்போது ஃபீடிங் பண்றது. கிளாஸ் முடிஞ்சோன்னே, பகவத்கீதை கிளாஸ் முடிஞ்சோன்னே ஃபீடிங் பண்ணும்போது அந்த 6 மணி ஆகும்போது அந்த பூனைங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த ட்ரை ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே கருவாடுன்னு சொல்லுவோம். அத நான் சுவாமி அந்த கவரை எடுக்கிறாரு, அந்த டப்பாவை எடுக்கிறாரு அப்படின்னாவே அந்த பூனைங்கெல்லாம் அப்படியே கரெக்டா லிட்டரலா பாத்தீங்கன்னா ஒரு குடிகாரனுக்கு 6 மணிக்கு கை உதறும். ட்ரிங்கருக்கு பாத்தீங்க அப்படின்னா ட்ரிங்க் பண்ணாதான் சரியாகும். அப்படியே கையெல்லாம் பதறும். அப்படியே அதே மாதிரி குரங்குக்கு அந்த பூனைக்கு பாத்தீங்கன்னா உடம்பே ஆடும். சாமி 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 அப்படின்னு நம்ம பார்க்கலாம், பிரத்யட்சமா பார்த்துருக்கேன் நான். இதே மாதிரி தான் மனுஷனுக்கும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். எனக்கும் பாத்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கு ஒரு காலத்துல அப்படின்னா அந்த பாதுஷா பார்த்தா அந்த பாதுஷா எடுத்து டப்பு டப்புன்னு உள்ள போட்டுக்கலாம் போல இருக்கு. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா சுகர் என்னைக்காவது எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சுகர் ஹை சுகர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பேய் மாதிரி இருப்பாங்க. இப்பெல்லாம் அதிகம் வரதில்ல, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்து பேய் மாதிரி சாப்பிடுற மாதிரி கை நடுங்க ஆரம்பிச்சிடும், உடம்பு பதறும். அப்படியே இதேதான் சொல்லுது. ஒவ்வொருத்தருக்கும் இந்திரிய விஷயங்கள்ல காமம் வந்தவனுக்கு காமம் தாங்காது.
உள்ளுக்குள்ளார அந்த இந்திரியங்கள் ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொருத்தர், நிறைய சன்னியாசிகள் இந்த ஃபுட் விஷயத்துல காலி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம், நம்ம விதவிதமா நம்மளே எடுத்துக்க வேண்டியதுதான். இது உள்ள போய் என்ன பண்ணும், அதை அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளை வந்து கடைஞ்சு எடுத்தோம், எதுவும் பண்ண முடியாது. அதை போகம் பண்ணதுக்கு பிறகுதான் மனசாந்தி கிடைக்கும் நமக்கு. அப்ப இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, பிரமாதீனி இந்திரியாணி பிரமாதீனி பிரமாதீனி இந்திரியாணி, நம்மளை உள்ளுக்குள்ளார மனசை கடைஞ்சு எடுத்தக்கூடியது. கடைஞ்சா என்ன ஆயிரும், தயிரை கடைஞ்சிங்கன்னா வெண்ணெய் வந்துடும். அது மாதிரி நம்ம மனசை கடைஞ்சு துக்கத்தை கொடுக்கக்கூடியது. துக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த இந்திரியங்கள் என்ன பண்ணுதுன்னா, ஹரந்தி பிரசபம் மனக. பிரசபம்ன்றதுக்கு அர்த்தம் வலுக்கட்டாயமா. வலுக்கட்டாயமா நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் இந்த என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசபம் மனக ஹரந்தி, மனச வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் இழுத்து செல்கின்றன. ரொம்ப அற்புதமான சப்தம். என்ன பண்ணிட்டாரு, இந்த இந்திரியங்கள் நம்மள பிரமாதம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா கடைஞ்சு எடுத்து இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயங்களை நோக்கி இந்த இந்திரியங்கள் எடுத்து செல்கின்றன. இந்த மனசு வெளிமுகமா போயிடும். இந்த தான் தான் தான்ல நிக்கிற சாமர்த்தியம் இந்த மனசுக்கு இல்லாமல் போய்விடும். ரொம்ப கிளியரா தோஷத்தை சொல்ற. இந்திரியத்தை வசப்படுத்திங்கன்னா மனசு உள்முகமா திரும்பி நான்ல நிற்கும். இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா வெளியில கொண்டுட்டு போறதுக்கான சோர்சஸ் எது அப்படின்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் தான். ஆச்சாரியர் பாஷ்யத்துக்கு வந்துடுற. எத்தத்தகன என்ன அர்த்தம், பிரயத்தனம் குருவத்தக. எத்தத்தகன்றதுக்கு அர்த்தம் சாதனையில உட்கார்ந்து ஆத்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னு எவன்லாம் கண்ண மூடி உட்கார்ந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கானோ, பிராணாயாமத்தையோ ஓங்கார ஜபத்தையோ இல்ல வந்து பிரணவ சாதனையோ பண்ணிக்கிட்டு பிராண சாதனையோ பண்ணிக்கிட்டு அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்துல நிக்கிறதுக்காக முயற்சி பண்றானோ, எத்தத்தகன எத்தனம் குருவத்தக, எத்தனம் செய்பவனுக்கு அப்படி அவனுக்கும் கூட ஹீனா யஸ்மாத் ஏனெனில் கௌந்தேய ஹே கௌந்தேய சம்போதனம் புருஷஸ்ய விபஸ்சிதக. ஆச்சாரிய சொல்றார் விபஸ்சிதக அப்படின்னா என்ன அர்த்தம், புருஷனா மனுஷன், முயற்சி செய்கின்ற மனிதனுக்கும். எப்படிப்பட்ட மனுஷன், மேதாவினக. விபஸ்சிதன்றதுக்கு அர்த்தம் மேதாவினகன்றார். மேதாவின அர்த்தம் நல்லா சிரவண மனனம் பண்ணிருக்கான்னு அர்த்தம். நல்லா குருநாதர்கிட்ட இருந்து சிரவணம் பண்ணவனுக்கு பேரு மேதாவின்னு பேரு. அந்த மேதாவிக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா அபி இது வியவகிதேன சம்பந்தக, அந்த மேதாவிக்கும் கூட என்று அபி தூக்கி பின்னாடி போட்டு சம்பந்தம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்திரியாணி பிரமாதி, அந்த மேதாவிக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு புத்திசாலியா வேணா இருக்கட்டும். நிறைய பேரை பார்த்திருக்கேன் ரிஷிகேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா படிச்சவங்களுக்கு அளவே இல்லை. எல்லா சீனியர் சாதுக்கள், ஏகப்பட்ட சாதுக்களை நான் பார்த்திருக்கேன். ரொம்ப அற்புதமான ஞானம் உடையவங்கெல்லாம் இருக்காங்க, நிறைய பெரியவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க கூட எல்லாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன வீக்னஸ் தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னதுதான் சென்ஸ் ஆர்கன்ஸ்ல வீக்கா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இந்திரியம், முக்கியமா சன்னியாசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாக்கு அடங்கவே அடங்காது. நாக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம். ஜிதேரசம் ஜிதம் சர்வம். அதாவது பாகவதத்தில் சொல்லுது, இந்த நாக்க ஒருத்தன் அடக்கிட்டான் அப்படின்னா எல்லாத்தையும் அடக்கின மாதிரிப்பான், மொத்தத்தையும் வசம் ஆயிடும் அப்படிங்கிற. இதெல்லாம் பிரத்யட்சமா எங்களுக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்ன வீக்னஸ் இருக்கு அப்படின்னு. அப்ப மேதாவியா இருந்தாலும் கூட இந்திரியாணி பிரமாதீனி, பிரமாதீனி இந்திரியாணி, இந்திரியங்கள் சாஃப்டா இருக்காது நம்மள்கிட்ட. அது வந்து பாத்தீங்கன்னா அடம்பிடிக்கும், நம்மளை வந்து நல்லா மந்தனம் பண்ணும். என்ன பண்ணும், பிரமத்தனசீலானி. பிரமத்தனசீலானின்னு என்ன அர்த்தம், அந்த இந்திரியங்களோட நேச்சரே வந்து பாத்தீங்கன்னா கடையிறதுன்னு அர்த்தம். தயிர் மத்து வச்சு தயிரை எப்படி கடையிறமோ, பருப்பை வந்து எப்படி கடைஞ்சா பருப்பு வந்து பாத்தீங்கன்னா தூள் தூளா எப்படி ஆகுமோ, அதே மாதிரி இந்த இந்திரியங்கள் மனசை வந்து பாத்தீங்கன்னா கடையுது. மனசுல வந்து கடைய கடைய மனசுல இருந்து துக்கம் உண்டாகுது. ஐயோ கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கலையே, இது எனக்கு எப்ப கிடைக்கும், இது எப்ப எனக்கு கிடைக்கும், இதை போகம் பண்ணணும் போகம் பண்ணணும்னு இந்த இந்திரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்து மாறி இருந்துகிட்டு இந்த மனசை வந்து கடைந்தெடுக்கின்றன. அதோட சுபாவம் ஷீலம்னே சொல்லிட்டார், பிரமத்தன ஷீலானி. அதோட சுபாவமே அதுதாங்க இந்திரியங்களோட சுபாவம். விஷயாபிமுகம் ஹி புருஷம் விக்ஷோபயந்தி. இந்த புருஷனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, வெளியில கொண்டுட்டு போகுது. இந்திரியங்கள் விஷயங்களை நோக்கியே வந்து பாத்தீங்கன்னா போகுது. விஷய அபிமுகம் ஹி புருஷம் விக்ஷோபயந்தி. விஷயங்களை நோக்கி நம்மளை வந்து பாத்தீங்கன்னா மனசு சஞ்சலப்படுத்தி வெளியில கொண்டுட்டு போறதா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆக்குலி குருவந்தி. ஆக்குலி குருவந்தின்னு என்னது, கலக்கப்படுத்துது, உள்ளுக்குள்ளார தெளிவில்லாம போகுது.
உள்ளுக்குள்ளார எதையாவது அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு அப்படின்னா மனசு வந்து பிளான் பண்ண, இங்க போலாம் அங்க போலாம், இதை செய்யலாம் அதை செய்யலாம், எப்படியாவது அதை அடையணும் அப்படின்னு. ஐயோ நான் குரங்கப்பா, இந்த பூனையோட இருந்த சிநேகம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இதெல்லாம் அந்த 4 மணில இருந்து அவன் ஒருத்தர் தான், பேரு நல்ல பேர் வச்சு, டைகரா அவன் பேரு, சூர்யான்னு ஒரு கருப்பு பூனை ஒண்ணு வச்சிருந்தான். அவன் 4 மணிக்கு பகவத்கீதை போயிட்டு இருக்கும் போதே உதற ஆரம்பிச்சிருவான். டேய் கொஞ்சம் பொருடா, 1 மணி நேரம் கிளாஸ் முடியிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா பொறுத்துக்க மாட்டான், அப்படி இங்க அங்க அல்லாடுவான். அவனுக்கு வந்து அந்த அந்த கை உதறதுன்னு சொல்லுவான். இந்த ட்ரங்கருக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா ஈவினிங் டைம் ஆக 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 வந்து பொறுக்காது, உள்ளுக்குள்ளார ஒரு குவார்டரை உள்ள போட்டாதான் சாந்தமா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவனுக்கு அப்படின்னு. இல்ல நம்ம எல்லாரும் அதே மாதிரிதான், அடிக்ட், எல்லாமே அடிக்ட். எனக்கு பார்த்துருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட வீட்டுல எல்லாம் பார்த்துருக்கேன், அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில காஃபி 5:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் டிகாஷன் காஃபி வந்து சேரணும். இப்ப இருக்கலாம் ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாங்க, ஒய்ஃப் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. போன ஜென்ரேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட ஜென்ரேஷன்லாம் அம்மாக்கள் எல்லாமே அடிமைகள், அப்பாக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஹிட்லர் மாதிரி தான் இருப்பாங்க. போன ஜென்ரேஷன்ல அந்த ஆர்டர் 2 காஃபி அப்படின்னா காஃபி வந்துடணும், தோசைன்னா தோசை வரணும். ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேவ் மாதிரியே இருப்போம். 5:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் டிகாஷன் போட்டு அப்பாவுக்கு வந்து காஃபி வரணும். 6 மணிக்கு பேப்பர் காரம் வந்தாலொழிய இங்க குறுக்கு நெருக்கு இந்த பூனை மாதிரியே நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறது, கை உதற ஆரம்பிச்சிடும். 6 மணிக்கு பேப்பர் காரம் ஏன் வரல லேட் ஆயிடுச்சு எதுக்கு அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. பேப்பர் படிக்கணும், ஒரு காஃபியோட ஒரு பேப்பர் படிச்சாதான் சாந்தமாகும். இதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் இப்ப நமக்கு தெரியும், எல்லாத்துலயும் அதே மாதிரி. அப்ப இந்திரியங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள என்ன பண்ணுது, கலக்கத்தை உண்டு பண்ணுகின்றன. ஆக்குலி குருவந்தி, அப்படி பண்ணிட்டு என்ன பண்ணுது, ஆக்குலி கிருத்தியச்ச ஹரந்தி, நம்மளை வந்து கலக்கத்தை உண்டு பண்ணி மனசோட சஞ்சலத்தை உண்டு பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா, ஹரந்தி பிரசபம், ஹரந்தின கவர்ந்து இழுத்துக்கிட்டு வெளியில கொண்டுட்டு போகுது. பிரசபம்னா என்ன அர்த்தம், பிரசஹ்ய பிரகாசம் ஏவ பஷ்யதா. பிரசஹ்ய அப்படின்னா பலவந்தமா வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து பிரகாசப்படுத்தி, பஷ்யதா விவேக விஞ்ஞான யுக்தம் மனஹ, இந்த விவேக விஞ்ஞானத்தோடு, விவேகம் பண்றது மனசுதான் அந்த கரணம், நல்லது கெட்டது இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு எந்த ஒரு அறிவும் இருக்கக்கூடிய அந்த மனசை என்ன பண்ணுது, வலுக்கட்டாயமா இந்த இந்திரியங்கள் தன் வசப்படுத்தி இழுத்து கொண்டு செல்கின்றன வெளியில. அப்ப மனசு எங்க போய் உள்ள போக போகுது, அகம்ல நிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அகம்ல நிக்கிறதெல்லாம் ரொம்ப தூரம் சுவாமி. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்திரியங்கள் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா இந்திரியங்கள் இந்த மனசை, விவேகம் செய்யக்கூடிய மனதை வலுக்கட்டாயமாக விஷயங்களை நோக்கி இழுத்துட்டு போயிடும். அதனால சாதகர்கள் என்ன பண்ணணும், நிஷ்டையை விரும்பணும். இப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சிரமணம் போயிட்டு இருக்கு, இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நியமத்தெல்லாம் மெதுவா கொண்டுட்டு வாங்க, நிறைய நியமங்களை மெதுவா கொண்டு வாங்க. என்னைக்காவது 3 நாள் லீவ் விட்டா ஒரு விரதம் இருந்து பாருங்க, உங்களோட பசி எவ்வளவு தூரம் தாங்கும் டெஸ்ட் பண்ணணும். உணவு இல்லாம எனக்கு எத்தனை நாள் என்னால உணவு இல்லாம 2 நாள் இருக்க முடியுமா, 3 நாள் இருக்க முடியுமா பார்க்கணும். தசராலாம் வருது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது விரதத்தை ஒவ்வொரு காலத்திலையும் தசரா வரும்போது எடுத்துக்கங்க, விரதம் எடுத்துங்க. வெறும் பால் மட்டும் சாப்பிட்றேன், வெறும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிட்றேன் அப்படிலாம் விரதங்கள் எடுங்க. ஏகாதசி விரதத்தை இருந்து பாருங்க, இந்திரியங்களுக்கு ஃபீடிங் பண்ணாம இருந்து பாருங்க. இது மாதிரிலாம் பண்ணும் போது இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு ஆரம்பத்துல தெரியும். கண்டிப்பா மத்துன்றது கரெக்ட், பிரமத்தனம் பண்றக்கூடியது இது ஒரு சுபாவம். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஒவ்வொன்றா நம்மளோட பலகீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் யதக தஸ்மாத், அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்குது. யதக தஸ்மாத், எந்த காரணத்தினால இவ்வாறோ அந்த காரணத்தினால ஏ சாதகர்களே, பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். தானி சர்வாணி சையம்ய யுக்த ஆசீத மத்பரஹ. 61வது ஸ்லோகம். தானி சர்வாணி சையம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேஹி யஸ்யேந்திரியாணி வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா தானி சர்வாணி சையம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேஹி யஸ்யேந்திரியாணி
தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டளை சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா தானி சர்வாணி சம்யம்ய. இந்த எல்லாத்தையும் இந்திரியங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யாருக்கு சொல்லிட்டு இருக்கோம்? ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டளை எல்லாம் வைக்கல. எல்லாம் பாருங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா 13வது ஸ்லோகத்துல மட்டும்தான் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்தி கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினோ அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரதன்னு சொன்னார். சிரவணம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுமை இருந்தா போதும், திதிக்ஷா இருந்தா போதும். கிளாஸுக்கு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும், அதெல்லாம் பொறுத்துக்கணும். உடம்பு சரியில்லாம இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், எதோ இதெல்லாம் வரும். அப்ப சிரவண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருந்து கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட இருந்து ஞானத்தை சம்பாதிக்கிறது. ஞானத்தை சம்பாதிக்கிற காலத்துல மௌனமாயிருன்னு சொல்ல மாட்டோம். நிறைய சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா சாதனை பண்ணுவாங்க. சிரவண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா காயத்ரிய பண்ணிக்கிட்டு ஓங்காரத்தை பண்ணிக்கிட்டு பேசாம சிரவணம் பண்ணணும். அந்த இடத்துல சமாதி அபியாசம் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல மௌனமா இருக்கிறேன், நான் 4 நாள் 5 நாள் பட்னி கிடக்கிறேன்லாம் இருந்தீங்க அப்படின்னா சிரவணம் கெட்டு போயிடும். அப்ப சிரவண காலத்துல இருக்கிற நியமம் வேற. அப்போ வந்து ஞானம் கிடைச்சிருது. இந்த இடத்துல சொல்றது ஞான நிஷ்டைய பிராப்தி பண்றது. இப்ப நீங்க இருக்கிற ஒரு 80 பேரும் என்ன பண்றீங்க? இப்போ ஞானத்தை கேதர் பண்றீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மைனூட்டா மெதுவா 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 லிமிட் பண்ணிக்கிட்டே வரணும். மொத்தமா லிமிட் பண்ணீங்கன்னா கிளாஸ்க்கு வராம போயிடுவீங்க. அப்போ இது எல்லாம் மெதுவா 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 ஒவ்வொரு பாயிண்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம், இதெல்லாம் என்ன பண்ணணும்? வெறும் சாஸ்திர விஷயத்திலேயே வச்சுக்கிட்டு வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. நிஷ்டைய பிராப்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் தானி சர்வாணி சம்யம். ஆச்சாரியர் சொல்றார் சர்வாணி வார்த்தை வந்துருச்சு. என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா மிச்சம் வைக்கலாமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மிச்சம்லாம் வைக்க வேணாங்க. மிச்சம் வச்சிங்க அப்படின்னா இந்திரியங்கள் உங்களை பலவந்தமா வெளியில கொண்டுட்டு போயிடும். அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ரெஃபரன்ஸ் எழுதிங்க. நிஷ்டைக்கு எடுக்கணும் அப்படின்னா 18வது அத்தியாயம் 51வது ஸ்லோகம் சங்கர பாஷ்யம்னு போட்டுங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்தியா விசுத்தயா யுக்தா திருத்யாத்மானம் நியம்யச சப்தாதீன் விஷயான் த்யக்த்வா ராகத்வேஷோ விதஸ்யச. நிஷ்டைய பிராப்தி பண்றதுக்கு வந்து அங்க ஒரு ஸ்லோகத்துல சொல்றார் சப்தாதீன் விஷயான் த்யக்த்வா. சப்தம், ரூபம், ரசம், கந்தம் அன்வான்டா நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம நிறைய சென்ஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்களா? இதெல்லாம் இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நிஷ்டைய சம்பாதிக்கணும்னா நிஷ்டை என்னது? அகம் 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 அகம்ன்ற ஸ்புரணத்துல நிக்கணும். அப்படின்னா அதுல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகணும். நிர்விகல்ப சமாதி அடையணும். தான் தானாய் இருந்து ததா திருஷ்டுக்கு சொரூப்பே அவஸ்தானம், சொரூபத்துல பிரதிஷ்டா அடையணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? சப்தம், ரூபம், ரசம், கந்தம்னு சொல்லக்கூடிய 5 விஷயங்களை நோக்கி இந்த இந்திரியங்கள் போயிட்டே இருக்கு, இந்த புலன்கள் போயிட்டே இருக்கு. இந்த புலன்களை எல்லாத்தையும் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? இந்த விஷயங்கள்ல போறத வந்து பாத்தீங்கன்னா தியாகம் செய்ய வேண்டும். அதேதான் இங்க சொல்றார் சர்வாணி சம்யம். இந்த இந்திரியங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி சர்வாணின்ற வார்த்தையை வச்சுட்டார். இப்ப கேள்வி வருது, 18வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ண முடியுமா சாமி? கண்ணு பாக்குமே, கண்ணை திறந்துருந்தா பார்க்கும். சப்தம் வந்து பாத்தீங்கன்னா காதுல விழுவோம். இந்த ஜீவனை இருக்கிற வரைக்கும் செத்தா போக சொல்றீங்க, செத்தவனுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும். எல்லாத்தையும் விடுனா எப்படி விடுறது? கேள்வி வருதா? இதே கேள்வியை பூர்வபக்ஷி கேட்கிறான். எல்லாத்தையும் தியாகம் பண்றது எப்படி சுவாமி முடியும் அப்படின்னா அந்த இடத்துல ஆச்சாரியர் சொல்றாரு தேக ஜீவன மாத்திரம் சாமர்த்தியாத் சரீரஸ்திதி மாத்திரம் கேவலான் முக்துவா அப்படின்னு அங்க பாஷ்யத்துல சொல்ற. இந்த தேகம் நிக்கிறதுக்கு என்ன தேவையோ ரமண பகவானோட லைஃப் ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அடாப்ட் பண்றது. எவ்வளவு தேவையோ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேளை ஃபுட்டு போதும். அதுவும் வந்து வெரைட்டியா தேவையில்லை. ஒரு 8 கவலம் 10 கவலம் இருந்தா போதும். பிக்ஷால வந்து நியமம் வச்சிருக்கோம். சன்னியாசிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்லாம் ஒரு சன்னியாசம் எடுத்த புதுசுல ஆரம்பத்துல ஒரு மர இது மண் ஓடு வச்சிருந்தேன். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசிரமத்தை தங்கும் போது ஒரே ஒரு வாட்டி தான் வாங்குறது. அந்த ஒரு வாட்டி வாங்குறது என்னது? பாயசம் போடுவாங்க, அதுக்கப்புறம் பாவக்காய் சப்ஜி இருக்கும், அது கூட வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது இருக்கும். எல்லாம் ஒன்னா போட்டு ஒரே மிக்சிங்.
நல்லா இருக்கு அப்படின்னு பிடிச்சதா இருக்குன்னு செகண்ட் டைம் வாங்கக்கூடாது. ஒரே ஒரு முறை தான் ஃபுட்டு வாங்குறது. அந்த ஃபுட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி போட்டுறது உள்ளுக்குள்ள. அப்ப என்ன அர்த்தம்? கண்ட்ரோல் ஆகிறது. இந்த இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ருசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்காம தரையில தான் படுக்கிறது. வெறும் தரையில வந்து படுத்து பழகிறது. ஐயோ குத்துதே எலும்பெல்லாம், அப்படிதான் படுக்கிறது. வெறும் தரையில படுக்கிறது. இல்லைன்னா வந்து பாயை விரிச்சு படுக்கிறது, ஒரு துண்டை விரிச்சு படுக்கிறது, ரொம்ப நல்ல பெட்டெல்லாம் போட்டு படுக்கிறது இல்லை. ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வைக்கிறது. ஏசி தூரம் ஃபேனை கூட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சரோட இருந்து சேர்ந்து இருக்கிறது. அப்போ எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சரீரத்துக்கு என்ன நிமித்தம் ரொம்ப அவசியமாக எது தேவையோ அந்த அவசியமானதை மட்டும் கொடுக்கறது தான் இந்த இடத்துல அர்த்தம் எடுக்கணும். தானி சர்வாணி சம்யம்ய, அந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் சம்யமனம் பண்றதுன்னு அர்த்தம். சம்யம்யன என்ன அர்த்தம்? சம்யமனம், நன்றாக கண்ட்ரோல் பண்ணி எல்லா இந்திரியத்தையும். ஒரு இந்திரியம் மிஸ் ஆச்சுனாலும் காலி, உங்களோட ஞானம் போயிடும். நான் சொன்னேன்ல, ஒரே ஒரு பாதுஷா போதும் நான் பண்ண 10 நாள் அனுஷ்டானத்தை வந்து ஒரே நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணிட்டு போயிடும். அதுக்கப்புறம் எங்கடா பாதுஷா கிடைக்கும்னு அலைய வேண்டியது. அதெல்லாம் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் கூட இல்லை, அதெல்லாம் பண்ணிடுவோம். என்ன ஐயோ இது வீக்னஸ் ஆச்சே, இது எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருமேன்னு தெரியாம பண்டாரா, தயானந்த ஆசிரமம் பண்டாரால வந்து மால்புவா கிடைக்கும். மால்புவான்றது ஒரு ஸ்பெஷல். மால்புவானாவே எனக்கு கண்ணுல விரியும். ஆஹா, என்ன மால்புவா இங்கெல்லாம் இருக்கான்னு தெரியல, அதுக்கு என்ன பேரும் தெரியல. இங்க அந்த மால்புவா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டாவே வந்து பாத்தீங்கன்னா தயானந்த ஆசிரமத்துக்கு பண்டாராக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஓடுறது. அதுக்காக வீக்னஸ், எல்லாம் வீக்னஸ். இந்த நாக்கோட வீக்னஸ் நாய் மாதிரி அலைய வச்சிருங்க. இந்த நாக்கு, இந்த நாக்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா தெருவா அலைய வச்சிரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நாக்கு ரொம்ப வீக்னஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ். அப்ப அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நன்றாக சம்யமனம் பண்ணி யுக்த ஆசீத மத்பரக. யுக்தக அப்படின்றதுக்கு அர்த்தம் இதை எல்லாத்தையும் சேர்த்து யுக்தக அப்படின்னா மனச வந்து இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா கூடினவனாக, அடக்கப்பட்ட இந்திரியங்களை மனதோடு சேர்த்தவனாக, என்னையே லட்சியமாக வைத்துக் கொண்டு மத்பரக. மத்பரகன என்ன அர்த்தம்? என்னையே லட்சியம், பரகனா லட்சியம்னு அர்த்தம். பகவானை மட்டும்தான் பிராப்தி பண்ணணும், பிரம்மத்தை மட்டும்தான் பிராப்தி பண்ணணும், இந்த லோகத்தில் இருக்க விஷய சுகங்களை பிராப்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது எல்லாம் எனக்கு மரணத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிச்சயம் பண்ணி பகவானையே லட்சியமா வச்சுக்கிட்டு ஆசீத, யுக்தக ஆசீத, நன்றாக யோகத்துல அமரட்டும் சொல்லியாச்சு. ஆசீதன்னா உட்காரட்டும், கண்களை மூடி இந்திரியங்களை வசப்படுத்தி, லட்சியம் வந்து பாத்தீங்கன்னா பரபிரம்மம் தான் லட்சியம், அந்த ஈஸ்வரன் தான் வாசுதேவன் தான் லட்சியம் அப்படின்னு வச்சுக்கிட்டு நிஷ்டைக்காக வந்து பாத்தீங்கன்னா அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்துல உட்காரட்டும். அதுக்கு அடுத்து சொல்றாரு உட்காரட்டும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆசீதன்றது வந்து பாத்தீங்கன்னா விதிலிங்க, இது வந்து பாத்தீங்கன்னா கட்டளை. ஆசீத அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கெல்லாம் உபதேசம். எல்லா இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணி ஈஸ்வரனையே லட்சியமா வைத்து கொண்டு என்னையே லட்சியமா கொண்டு யுக்தனாக யோகத்தில் அமரட்டும் சொல்லியாச்சு. இது கட்டளை, நிஷ்டையை பிராப்தி பண்றவங்க. வசேகி எஸ்ய இந்திரியானி, ஹீனா யஸ்மாத். ஏன் சொல்றீங்க அப்படி? எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி உட்கார்ந்தாதான் நிஷ்டை அடைய முடியுமா? ஆமா. ஏனென்றால் ஹீன்றதுக்கு அர்த்தம் ஏனெனில், எஸ்ய இந்திரியானி வசே, எவனுடைய இந்திரியங்கள் வசப்பட்டதாக இருக்கின்றதோ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா, அவனுடைய அறிவு நிலை பெற்றதாக ஆகும். அவனுடைய அறிவு எஸ்டாப்ளிஷ் ஆனதா, நிஷ்டையை பிராப்தி செய்யும். எவனுக்கு அப்படி நெகட்டிவ் எடுங்க, எவனுக்கு இந்திரியம் வசப்படலையோ அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஷ்டை கை கூடாது. அப்ப இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா வசப்படுத்தினாதான் நிஷ்டை சம்பவிக்கும். நீங்க பாட்டுக்கு புரியா இருங்க. இப்ப உபதேசம் அப்படிதான். சோப் போடுறது, எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சோப் போடுறது பலகீனத்தை வந்து தூண்டுறது. புரிஞ்சுக்குங்க ஜி, பிரம்மம் தானே, நீங்க பிரம்மமா இருக்கீங்க, புரிஞ்சுக்குங்க, நல்லா சௌக்கியமா இருங்க. இப்ப நியூ வேதாந்தம் யோசிச்சு பாரு, எங்கேயாவது கொண்டு போய் விடுமா அது? எல்லா பெரியவங்களும் ஆதி காலத்துல இருந்து திருக்குறள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கான உபாயத்தை சொல்லும் போது இந்திரிய நிகிரகத்தை அந்த அளவுக்கு சொல்ற. ஐம்புலத்தான் என்னது அந்த ஒரு அருமையான குறள் ஒண்ணு, நிறைய குறள் இருக்கு, மறந்து இப்போது டைம் வர மாட்டேங்குது. பொறிவாயில் ஐந்தவித்தான் ஒரு ஸ்லோகம் இருக்கு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரியவங்க ஆதி காலத்துல இருந்து பெரியவங்க எல்லாரும் சொல்றாங்க இந்திரிய நிகிரகம் பண்ணுங்க அப்படின்னு.
இப்ப நியூ வேதாந்தி சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, புரிஞ்சுக்குங்க, எதுவும் பண்ண வேணாம், வீட்டுல எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரியே இருங்க. பாருங்க, எங்கேயாவது கொண்டு போய் விடணும். இங்க சொல்ற ஸ்லோகங்கள் கீதாச்சாரியார் என்ன சொல்ற, கமாண்ட் பண்ற, யுக்த ஆசீத மத்பரகன்றார், என்னையே லட்சியமாக கொண்டு இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி சமாதி அபியாசத்துல உட்காருவாயாக சொல்லியாச்சு. எவனுடைய இந்திரியங்கள் வசப்பட்டதாக இருக்கிறதோ அவனுடைய அறிவு நிலை பெற்றதாகும். அகம் பிரம்மாஸ்மின்ற அறிவு நிலை பெற்றதாகும். சொன்னதுக்கு பிறகு சொல்ற பாஷத்துக்கு வந்து, தானி சர்வாணி சம்யம்ய, தானி சர்வாணி சம்யம் என்ன அர்த்தம், சம்யமனம். சம்யம்ன்றதுக்கு அர்த்தம் சம்யமனம் செய்து. சம்யமனம்னா என்ன சுவாமி, வசீகரணம் கிருத்வா. ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார். இப்போ அவர் என்ன பண்ணார், வசி வசி வசின்னு ஜபத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வசப்படணும் வசப்படணும். யோ, ஊர்ல இருக்கிறவங்கள வசப்பட்டு என்ன ஆக போகுது, நான் எனக்கு வசமா இல்லையே. சர்வம் ஆத்மவசம் சுகம், இந்த உலகம் ஃபுல்லா எனக்கு வசப்பட்டதா நான் கண்ட்ரோல்டா இருந்தேன் அப்படின்னா சுகம் கிடைக்கும். அதே நேரத்துல என்னுடைய இந்திரியங்கள்லாம் பரவசம், சர்வம் பரவசம் துக்கம். இந்த இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோல்ல இல்லாம இருந்துச்சுன்னா துக்கம் தான் கிடைக்கும். அதனால மனசுல நல்லா வச்சுக்கணும், அந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களை வசப்படுத்துறதுனால ஒரு லாபமும் இல்லை. என்ன வசப்படுத்தணும், என்னுடைய இந்திரியங்களையும் என்னுடைய மனசையும் வசப்படுத்தணும். அதனால ஆச்சாரியர் சொல்றாரு, வசீகரணத்துக்கு தான் பேர் என்ன பேரு, சம்யமனம்னு பேர். சர்வாணி இந்திரியாணி, எல்லா இந்திரியங்களையும் வந்து வசப்படுத்தி என்னது வசீகரணம் கிருத்வா யுக்தகா, வார்த்தை தெரிஞ்சுங்க, யுக்தகன்ற இடத்துல சமாஹிதக அப்படின்னு போடுற. சமாஹிதம்ன்றதுக்கு அர்த்தம் ரெண்டே அர்த்தம் தான் வேதாந்தத்துல எடுக்க போறோம். ஆச்சாரியார் சங்கர பாஷ்யத்துல சமாதின்ற சப்தத்தை ரொம்ப ரேரா தான் பயன்படுத்துறார். அதுக்கு காரணம் நேத்தே நான் சொன்னேன், அவர் இருந்த காலத்துல பௌத்த மதம் இந்தியால ரொம்ப வியாபிச்சு இருந்துச்சு. யாராவது சமாதி அப்படின்னாவே உடனே வந்து பாத்தீங்கன்னா சூரிய தியானத்துல போய் உட்கார்ந்துருவான். டைரக்டா சிரவணம் பண்ண மாட்டான், மனனம் பண்ண மாட்டான், நேரடியா கண்ண மூடி உட்கார். இப்பவும் அதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப நிறைய இடத்துல வந்து விபாசனா இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. விபாசனால வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா சூன்ய தியானம் தான் சொல்லி தராங்க. இப்ப ரமணாசிரமம் மாதிரியான தியானம் பண்ற இடங்கள் நிறைய இருக்கு உலகம், இந்தியா ஃபுல்லா. நான் இங்க திருவண்ணாமலையில் இருக்கிறதுனா ரமணாசிரமத்தை எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நிறைய பேர் உள்ள வரும்போதே முதலியா வந்து பாத்தீங்கன்னா சிரவணம், ஆத்மாவை பத்தி சிரவணம் பண்ணணும், ஆத்மாவுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் மனநத்து மூலமா நேர்த்தி பண்ணணும். அதுக்கப்புறம் சமாதி அபியாசத்துல நிதித்தியாசனத்துல ஆத்ம தியானம் பண்ணணும். இதுதான் விதி. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நேரடியா வந்து பாத்தீங்கன்னா கண்ணமுடி உட்கார்றாங்க. கண்ணமுடி உட்கார்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரகிருதி லயம் சொல்லக்கூடிய ஜடசமாதிக்கு போயிருவீங்க. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா வந்து நிறைய பேருக்கு இது தெரியறது இல்லை. தெரியாததுனால வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் வந்து அந்த காலத்துல பௌத்த மதம் ரொம்ப பிரச்சலித்தமா இந்த சமாதி அபியாசம் சொல்லிட்டு இருந்ததுனால ஐயோ இவங்க சிரவண மனனத்தை விட்டுருவாங்களே, ஆத்ம ஞானம் தப்பா போயிடுமேன்றதுக்காக சமாதின்ற சப்தத்தை எந்த இடத்துலையும் பயன்படுத்த மாட்டார். அதுக்கு பதிலா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா சமாஹிதம் அப்படின்னு யூஸ் பண்றாரு. சமாஹிதம்ன்றதுக்கு அர்த்தம் நல்ல முறையில, ஆஹிதம்ன்றதுக்கு அர்த்தம் கண்ட்ரோல் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் ஆனதுன்னு அர்த்தம். தன்னுடைய சொரூபத்துல வெளியில போகுது, வெளியில போற இந்திரியங்களையும் வெளியில போற மனசையும் வசப்படுத்தி ரிட்டர்ன் கொண்டு வந்து தன்னிடத்திலேயே நிக்கிறதுக்கு பேரு சமாஹித சித்தம் அப்படின்னு பேர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சமாதி அப்படின்னு சொல்லுவோம். நல்லா சவிகல்ப சமாதியில இருந்துட்டு மனசை ஏகாகிரம் பண்ணி, மனசை வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் பண்ணி சமாஹித சித்தத்தோடு சமாஹித சித்தத்தோடு கூடினவனாக இருந்து கொண்டு ஏகாகிர சித்தம். நிருத்த பூமிக்கு போனோம்னா என்ன வேணும், யோக சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கீங்க. ஏகாகிர சித்தம்னு சொல்லக்கூடிய 5வது சித்த பூமியில இருந்துகிட்டு 4வது சித்த பூமியில இருந்துகிட்டு 5வது சித்த பூமியா இருக்கிற நிரோத அவஸ்தைக்கு போகணும். நிர்விகல்ப சமாதி அட்டைன் பண்ணணும். அதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் நல்லா ஏதாவது ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா மத்பரக, ஆசீத மத்பரக. ஆசீத மத்பரகன்னு அர்த்தம் அகம் வாசுதேவக சர்வ பிரத்யேகாத்மா பரோ யஸ்ய. எனக்குள்ளார இருக்கான் யாரு, அகம்னா என்னது, பரமாத்மா சொல்றார். நான் தான் யாரு, நான் வாசுதேவனா இருக்கிறேனா, பரமாத்மா சொல்றார், கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றார். வாசுதேவனா இருக்கக்கூடிய நான் தான் சர்வ பிரத்யேகாத்மா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா நான் 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 தான் இருக்கேன். நான் சொல்றது யாரு, பரமாத்மா தான். எல்லா தேகத்திலையும் அவர் தான் நானா இருக்கார். அந்த பரமாத்மா தான் நானா இருக்கார். சர்வ பிரத்யேகாத்மா உள்ளுக்குள்ளார இருக்கார். எப்படி இருக்கார், அகம் அகம் அகம்னு சொல்லிட்டு இருக்கார்.
அப்படிப்பட்ட அந்த வாசுதேவன் தான் பரோயஸ்ய. அந்த வாசுதேவனை தான் நான் பிராப்தி பண்ணணும், அவனை தான் தரிசனம் பண்ணணும். அந்த வாசுதேவன் தான் எனக்கு லட்சியம் அப்படின்னு. யஸ்ய பரோ லட்சியம், எவனுக்கு பரலட்சியமா மேலான லட்சியமா இருக்கோ ச மத்பரஹ, அந்த வாசுதேவன் என்னவா இருக்கார்? அகமாத்மா குடாகேஷன். 10வது சாப்டர்ல சொல்ற, நான் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா இருக்கேன். அப்ப நான் சொல்றது யாரு? பரமாத்மா தான். அந்த நானை அடையிறது தான் எனக்கு லட்சியம். அந்த நானை தான் நான் பார்க்கணும், தரிசனம் பண்ணணும். ஆத்மாவா அரே திருஷ்டவ்யா. மைத்திரேயிட்ட சொல்றார், ஏ மைத்திரேயி, யாக்ஞவல்க்ய மகரிஷி சொல்றார், ஆத்மா ஒன்றே பார்க்கத்தக்கது. எதையாவது பார்க்கலாம் அப்படின்னா நயாகரா ஃபால்ஸை பார்த்து ஏதாவது ஆக போதா? டிஸ்னி வேர்ல்டை பார்த்து ஏதாவது ஆக போதா? ஒரு புண்ணாக்கும் இல்லை. எல்லாம் வந்து ட்ரௌசரை மாட்டிக்கிட்டு போய் நிற்கிறாங்க. இங்கேருந்து தமிழ்நாட்டில இருந்து கிளம்பி போய் நயாகரா ஃபால்ஸை பார்த்து என்னங்க ஆக போகுது? ஜீவன முக்தி ஆயிடுமா உங்களுக்கு? ஒன்றும் ஆகாது. ஊர் ஃபுல்லா எங்க சுற்றி பார்த்தாலும் எதை பார்த்தாலும் ஒன்றும் ஆகாது. செத்து போவோம், மனசுல வச்சுக்கணும். திரும்ப திரும்ப செத்து போவோம். மரணத்தை கொடுக்கும் எல்லாமே. ஆத்மாவை தான் பார்க்கணும். ஆத்மா ஏவ திரஷ்டவ்ய, ஆத்மாவை மட்டும்தான் பார்க்கணும். அப்ப எனக்கு கோல் இருக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நிஷ்டையில இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு கோல் தான். ஆசிரமம் ரன் பண்றது, ஆசிரமத்தை கட்டுறது, கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்றது, கோயிலுக்கு ஸ்கூலுக்கு போறது, அங்க போறது, இங்க போறது, இந்த ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம். செத்தான். எத்தனை ஜென்மத்துக்கு அவன் சேர்த்த சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஜென்மத்துக்கு இழுத்துட்டு போகும்னு தெரியாது. ஒரு சுவாமி வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம் சாமி, அது மட்டும் முடிஞ்சிச்சுன்னா சௌக்கியம் ஆயிடும் அப்படின்னு. 100 கோடி ரூபாய் போயிட்டார். அப்ப அடுத்த ஜென்மத்துல என்ன ஆகும்? அந்த 100 கோடி சங்கல்பம் என்ன பண்ணோம், அவரை இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இன்னொரு சுவாமி, அவர் நல்ல ஆச்சாரியாரா இருந்தார். நல்ல சுவாமி, தங்கமான சுவாமி. ஆனா உள்ளுக்குள்ள இருந்த சங்கல்பம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்டைய பிராப்தி பண்ணணும்னு கவனம் இல்லை. புரிஞ்சா போதும்னு வேதாந்தம். புரிஞ்சா போதுன்னா புரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பண்ண தோணும். என்ன பண்றது? சாமி ஒரு 5 கோடி ரூபாய் இருந்தா இந்த ஆசிரமத்தை நல்லபடியா கட்டி முடிச்சிருவோம் சார். செத்து போயிட்டேன். இப்ப என்ன ஆகி போச்சு? சங்கல்பம் என்ன பண்ணும்? காமான்ய காமயதே மன்யமானஹ ச காமபிர்ஜாயதே தத்ர தத்ர. முண்டகோபனிஷத்துல சொல்லுது, எவன் எவன் எதை சங்கல்பம் செய்து இந்த ஆசைப்பட்டு பிராணனை தியாகம் பண்றானோ அவன் அதை அடைவதற்காக ஆங்காங்கு பிறக்கின்றான். முடிஞ்சு போச்சு. அப்ப எதெல்லாம் நம்ம ஆசைப்படுறோமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்தை கொடுத்துரும். இது தெரியாம என்ன பண்றது அப்படின்னா சங்கல்பத்தை பண்ணி வைக்கிறது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம், ஒரே ஒரு சங்கல்பம். என்னோட குருநாதர் சொல்லுவார், ராமானந்த சுவாமி சொல்லுவார், சாதுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சார்த்திகளுக்கு ஒரே சங்கல்பம் இருக்கணும். என்ன சங்கல்பம் அப்படின்னா, ஈஸ்வர தரிசனம் பண்ணணும். ஒண்ணு சகுணமா இல்ல அப்படின்னா அந்த ஈஸ்வரன் என்னுடைய ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு நிர்குண நிராகாரமா இருக்கிற பிரம்மத்தை தரிசனம் பண்ணணும்னு சங்கல்பம் இருக்கணும். இந்த சங்கல்பத்தை, ஒரே ஒரு சங்கல்பத்தை தவிர்த்து வேற எந்த சங்கல்பம் இருந்தாலும் அது க்ஷுத்ர சங்கல்பம், அல்ப சங்கல்பம். அது ஜென்மத்தை கொடுத்துரும். எவ்வளவு பெரிய சங்கல்பம் வேணா பண்ணுங்க. நான் நிறைய ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்காக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணா எவ்வளவு பேருக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டா அதுவும் கூட சுத்திர சங்கல்பம். இந்த லோகத்தையே பொன்மயமாக்கணும். இந்த லோகத்துல பாவர்ட்டியே இருக்கக்கூடாது. இந்த உலகமே இந்த எல்லாம் ஜெகஜோதியா இருக்கணும். இந்த சனாதன தர்மம் எல்லாம் இது பண்ணும். எல்லாம் சொப்பன மாதிரி தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப மோக்ஷார்த்திக்கு என்ன சங்கல்பம்னா ஆத்ம தரிசனம் மட்டும்தான் சங்கல்பம். அதனால்தான் ஆச்சாரிய சொல்ற, என்னையே லட்சியமாக கொண்டு என்ன பண்ணுவோம், ந அந்யக அகம், நான் அவன், எனக்கு அந்த பரமாத்மாக்கு அந்நியமாக நான் இல்லை, நான் அவனாகவே இருக்கிறேன். அந்த வாசுதேவனாய் எல்லா ஜீவராசிக்கும் ஆத்மாவா இருக்கானே அந்த வாசுதேவன், அந்த வாசுதேவனாகவே நான் இருக்கிறேன். ந அந்யக, அவனுக்கு அந்நியமாக நான் இல்லை. ஜீவோ பிரம்ம ஏவ ந அபரஹா, ஜீவன் பிரம்மமாகவே இருக்கிறான். அவனுக்கு பிரம்மத்துக்கு அந்நியமானவன் அவன் இல்லை. அப்ப அகம் பிரம்மாஸ்மி, இதான் லட்சியம். அந்த அகம் பிரம்மாஸ்மியிலேயே லட்சியமாக கொண்டு உட்காரட்டும். தஸ்மாத் இது ஆசீத இத்தியர்த்தக. ஆகையினால என்ன பண்ணு அப்படின்னா யோகத்தோடு ஏகாகிர சித்தத்தோடு அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே நீ என்ன பண்ணு, உட்கார்வாயாக, நிர்விகல்ப சமாதி அபியாசத்தை செய்வாயாக. ஏவம் ஆசீனஸ்ய யதேஹே, இந்த விதமா ஆசீனஸ்ய, ஆசீனஸ்ய அப்படின்னு என்ன அர்த்தம், உட்கார்ந்திருக்கின்ற அந்த யத்தின்னு சொல்லக்கூடிய எத்தனம் பண்றவனுக்கு, முயற்சி செய்பவனுக்கு,
வசேகி எஸ்ய இந்திரியாணி, எவனுடைய இந்திரியங்கள் அந்த யதிக்கு வசப்பட்டதாக இருக்கின்றதோ. நிறைய பேர் போய் உட்கார்றாங்க இதுல போய் பாத்தீங்க அப்படின்னா பத்ரிநாத்லயும் கங்கோத்திரிலையும் நிறைய சாதுக்கள் வந்திருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் யார் ஜெயம் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்டையை யார் பிராப்தி பண்றா? கஷ்டித்தீரா. இதுல கட்டோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது, ஆவிருத சக்ஷு அமிர்தத்துவமிச்சர். எவன் பாத்தீங்கன்னா சொல்லுது பாத்தீங்கன்னா, பராஞ்சிகாணி வியதிர்ண ஸ்வயம்பூஹு பராங் பஷ்யதி நாந்தராத்ம. இந்த அந்தராத்மாவை பார்க்க மாட்டேங்குது, இந்த சென்சார்கன்ஸ் எல்லாம் வெளியிலேயே போயிட்டு இருக்கு. கஷ்டித் தீரக, எவனோ ஒரு தீர புருஷன் அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவிருத சக்ஷு அமிர்தத்துவம். இந்த இந்திரியங்களை எல்லாத்தையும், வெளியில போயிட்டு இருக்க இந்திரியங்கள் எல்லாத்தையும் திருப்பி அகமுகமா ஆக்கி உள்ள இருக்கிற ஆத்மாவை பாத்தீங்கன்னா ஆவிருத சக்ஷு அமிர்தத்துவமிச்சன், அமிர்தம் சாகாத நிலைய விரும்பினவனா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, பிரத்யேக ஆத்மானம் ஐக்ஷத், இந்த பிரத்யேக ஆத்மாவை அகம் அகம் அகம்ன்ற ஆத்மாவை பார்க்கிறான் அப்படின்னு யமதர்மராஜா அங்க சொல்றாரு. யாரோ ஒருத்தர், மீதி இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு வீக்னஸ்ல மாட்டிக்கிட்டு வெளியிலேயே போயிட்டு இருக்காங்க, உள்ள நிலை பெறுவதில்லை. அதனால எவனுடைய எந்த யதி, எந்த முயற்சி செய்பவனுடைய சமாதி அபியாசத்துல முயற்சி செய்பவனுடைய எவனுக்கு பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் வசப்பட்டதாக இருக்கோ, வர்த்தந்தே அபியாச பலாத். எப்படி வசப்படும்? ஆச்சாரியார் பின்னாடி யோக சூத்திரத்துல சொல்ல போற, கீதாலையும் சொல்ல போற, அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோதக யோக சூத்திரத்துல இருக்கு. ஒரே நாள்ல ஆயிடுமா சாமி? ஒன்னும் ஆகாது. இப்ப நான் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல விட்ட தியாகம் பண்ணேன். இந்த ஸ்வீட் எனக்கு பெரிய பாதகத்தை கொடுக்கும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்து ஸ்வீட் வீக்னஸ் இருந்தது. ரிஷிகேஷ்ல பாத்தீங்கன்னா ஒரே சமயத்தை முடிவு பண்ணி இது எனக்கு நாசத்தை கொடுக்கும்னு அப்ப முடிவு பண்ணேன், ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. என் பக்கத்துல ஸ்வீட்டை நீங்க வச்சே அப்படியே இருந்தா கூட அப்படியே கிடக்கும், மாசக்கணக்கா இருந்தாலும் அது பக்கம் பார்வையே போகாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியணும் நம்ம எதுல வீக்னஸ் அப்படின்னு. அந்த வீக்னஸ் பாத்தீங்கன்னா மெதுவா 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 அபியாச பலாத் நியமத்தை பண்ணிக்கிட்டே வரணும். நான் சொல்றேன்ல, இத வெள்ளிக்கிழமை மட்டும் சாப்பிடணும், இல்ல ஏதாவது ஒரு நாள் மட்டும் சாப்பிட்ற மாதிரி வைக்கணும், அதுக்கப்புறம் ஏகாதசியில மட்டும் சாப்பிட்ற மாதிரி, ஏதாவது துவாதசி ஏதாவது வச்சுக்கணும். இது மாதிரி ஏதாவது ஒரு நியமத்தை வச்சு மெதுவா 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 வசப்படுத்தணும். பல அபியாச பலத்தான். ஆச்சாரியர் சொல்றார், அபியாச பலாத். எவனுடைய அபியாசம்னு என்ன அர்த்தம்? பயிற்சி, பிராக்டிஸ் பண்ணி மெதுவா 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 இந்திரியங்களை எவன் வசப்படுத்தினானோ தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா, அவனுடைய பிரஜையானது, அவனுடைய அறிவானது நிலை பெற்றதாக ஆகிறது. ஒன்னும் பண்ண வேணாம்னா உச்சந்தி நினைக்க வேண்டியதுதான். பண்ணணும், அபியாசம் பண்ணி இந்திரியங்களை வசப்படுத்தணும். 6 போட்டுங்க பக்கத்துல ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். 6 போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுல ஆச்சாரியார் சொல்றார், 6:6 பாத்தீங்கன்னா சொல்றார், இல்லையா 6 ஆத்ம சம்யம யோகம்னே பேர், அதுக்கு பேர். அங்க சொல்றார் 6ல, பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனாஜிதஹ ஆனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்றார். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனாஜிதஹ, எவனுடைய இந்திரியங்கள் மனசு ஜெயிக்கப்பட்டதோ அவனுக்கு பாத்தீங்கன்னா அவனுடைய இந்திரியங்களும் மனசும் பந்துவா இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எவனுடைய இந்திரியங்களும் மனசும் வசப்படவில்லையோ அவனுடைய இந்திரியங்கள் மனசு அவனுக்கு சத்ருவா இருக்கு, விஷத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றாரு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவனாவது நிதித்தியாசனத்துக்கு போகணும் அப்படின்னா அபியாசத்தை வச்சுக்கிட்டு மெதுவா 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 கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணணும், இந்திரியங்களை ஜெயம் பண்ணி ஜிதேந்திரியனா இருந்துகிட்டு ஞானத்தை பிராப்தி பண்ண வேண்டியது, ஞான நிஷ்டையை பிராப்தி பண்ண வேண்டியது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் 62. ஆச்சாரியர் ஒரு அவதாரிக்க எழுதுறார். அத இதானிம் பராபவிஷ்யதக சர்வ அனர்த்த மூலம் இதம் உச்சியதே. ரொம்ப அற்புதமான ஒரு 4 ஸ்லோகம் வரப்போகுது. இந்த ஸ்லோகத்தோட பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, தமம் முடிந்ததுன்னு போட்டுங்க. 61வது ஸ்லோகத்தோட தமம் முடிஞ்சிச்சு. இந்த தமம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா தெரியும். தமம் 58, 59, 60,
61. 1 2 3 4 ஸ்லோகங்கள் தமம். தமத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஷய சிந்தனை, இந்த மனசு தானே நடுவுல இருக்கிறது பெரிய ப்ராப்ளம். இந்த மனசு தானே, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளத்துல வருது அப்படின்னு ஒரு அருமையான பிரக்ரியா சொல்றாரு இந்த இடத்துல. 62 63 64 62 63 2 தான், 2 ஸ்லோகம் மட்டும் வச்சுங்க. 2 ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஆச்சரியா சொல்றேன், என்னன்னு பார்ப்போம். அத இதானிம், பிறகு இப்பொழுது. அதன்ற வார்த்தை போட்டாவே ஒரு கான்டெக்ட் முடிஞ்சு அடுத்த கான்டெக்ட் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். பிறகு, பிறகுனா என்ன அர்த்தம்? இதானிம், இப்பொழுது என்ன பண்ண போறோம்? பராபவிஷ்யத்தக, தோத்து போறவன் இருக்கான்ல, யாரு? நம்ம எல்லாம் தோத்து போறவங்க தானே, தோத்து போயிட்டே இருக்கோம். ஜான் ஏறி முளக சறுக்கி, ஜான் ஏறி முளை சறுக்கி இருந்த இடத்துலயே நின்றுகிட்டு இருக்கோம். மேல போற முடியாம தோத்து போயிட்டே இருக்கோம். லூசர், நம்ம எல்லாம் லூசரா இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த லூசரா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வ அனர்த்த மூலம் இதம் உச்சதே. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோத்து போறதுக்கான காரணம் என்ன நமக்கு தெரியணும்ல. நம்ம ஏன் தோத்து போயிட்டு இருக்கோம்? எதனால தோத்து போயிட்டு இருக்கோம்? எதனால நம்ம நான்ல நிக்க முடியல? அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த அந்த பலகீனத்தை நாசம் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜெயத்தை அடைய முடியும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இதம் உச்சதே இந்த ஸ்லோகம் சொல்லப்படுகிறது. அற்புதமான ஸ்லோகம். த்யாயதோ விஷயான் பும்சஹ, த்யாயதோ விஷயான் பும்சஹ, சங்கஸ்தேஷு பஜாயதே, சங்கஸ்தேஷு பஜாயதே, சங்காத் சஞ்சாயதே காமஹ, சங்காத் சஞ்சாயதே காமஹ, காமாத் க்ரோதோ விஜாயதே, காமாத் க்ரோதோ விஜாயதே, த்யாயதோ விஷயான் பும்சஹ, சங்கஸ்தேஷு பஜாயதே, சங்காத் சஞ்சாயதே காமஹ, காமாத் க்ரோதோ விஜாயதே. அற்புதமான ஸ்லோகம். இந்த 2 ஸ்லோகத்தை எப்பவுமே மனசுல வச்சுக்க, சாதகர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கிறது. தியாயத்தோ விஷயான் பும்சக, பும்சக அப்படின்னா மனுஷன், நம்ம எல்லாம். இந்த பும்சன் சொல்லக்கூடிய, பும்சகன் சொல்லக்கூடிய மனிதன், விஷயான் தியாயத்தக, விஷயங்களை தியானிக்கின்ற மனிதர். விஷயங்களை தியானிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? சிந்தனை பண்றது. நல்லா இருக்கு இந்த இந்த கார் வந்து ரொம்ப அருமையா கியூட்டா இருக்கே. ஒரு ஆள் நான் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல ஒரு கார் கொண்டு வந்து நிப்பாட்டினேன். நல்ல சப்ரா, இந்த கலர், காவி கலர் கலர். அது ஏதோ ஒரு நல்ல பேரு, சின்ன கார், ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. நான் 2 பேர் சாதுக்கள், 2 பேர் 4 பேர் டிராவல் பண்ண முடியும். நான் நினைச்சேன், யோசிச்சு, அழகா இருக்கு இந்த காரு, சூப்பரா இருக்கே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வீலர்ல போய் அல்பா இருக்கு. ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கும்ல. எப்போ வரும் தெரியுங்களா? நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கார் வந்து நிப்பாட்டினதுக்கு பிறகு மெதுவா அந்த காரை போய் பார்க்குறது. நமக்கு கார் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அட்ராக்ட் காவி கலர், நல்ல சஃப்ரான் கலர், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சன்னியாசிக்கு காவி கலர்னாவே ஒரு எல்லாமே காவியா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். காரும் காவியா இருந்தா நல்லா இருக்கும், சூப்பர் கலர் இல்ல. அப்புறம் பார்த்தா மாருதியோட வேற சைஸா இருக்கு, இது சூப்பரா இருக்கு இந்த சைஸு அப்படின்னு சுத்தி சுத்தி வந்து பாக்குறது. போகும்போதெல்லாம் அப்படியே மெதுவா அந்த காரை பார்த்துக்கிட்டே போறது. இப்படியே போயிட்டே இருக்கும். டெய்லி இந்த காரியம் நடந்து மெதுவா அந்த ஓனர் வந்து என்ன பண்ண, சாமி வாங்க அப்படின்னு கூப்பிட்டானே. எப்படி புது காருக்குள்ள இருக்கு, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு. உள்ள திறந்து பாருங்க சாமி அப்படின்ட்டு உள்ள உட்காந்து பாருங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டு போய் உட்கார வச்சேன். உட்கார வச்சு, ஜி என்னச்சு இன்டீரியர் இவ்வளவு அருமையா இருக்கு, சூப்பரா இருக்குச்சு இன்டீரியர். நல்ல சீட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கா கலர்லாம் அருமையான கலர், நல்ல குஷன், நல்லா இருக்குச்சு. அவர் சொல்றாரு, ஆமாஞ்சி இது இருக்கு, அது இருக்கு, இந்த இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. எல்லாத்தையும் சொல்ல எனக்கு உள்ளார சிந்தனை வருது. மற்ற கம்பேர் பண்ற, மற்ற காரும் இந்த காரும், இது சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. விஷயான் என்னது? தியாயத்தோ விஷயான் பும்சக. மெதுவா 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 வெளியில இருந்த கார் மெதுவா எனக்குள்ளார வர ஆரம்பிச்சிருச்சு. போகும்போது வரும்போதெல்லாம் சிந்தனை பண்றேன், உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் சிந்தனை பண்றேன், கார் சூப்பர் ஜி, கார் சூப்பர். ஒரு நாள் அந்த அவர் என்ன பண்றாரு, அந்த கார் ஓனர் என்னை கூப்பிட்டு, சாமி ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு வரேன். ஜி சூப்பரா இருக்கு ஜி, நல்லா இருக்கு கார், அருமையா இருக்கு, எந்த வைப்ரேஷனும் இல்லாம போறதே தெரியலையே, ஏசி சூப்பரா இருக்கு, எல்லாம் இருக்கு. சாமி இது ஆட்டோமேட்டிக் கார் தான் சாமி. இதெல்லாம் எனக்கு நடந்தது, இதெல்லாம் நான் நடந்ததுதான் உங்களுக்கு பிராக்டிக்கலா சொல்றேன். சாமி இது ஆட்டோமேட்டிக் காரு சாமி வாங்க அப்படின்னு ஒரு ஏகாந்தமா ஒரு லே அவுட் போட்டுதான், ஒரு கிரவுண்டு
அந்த கிரவுண்ட்ல விட்டு, சாமி இதுக்கெல்லாம் ஈஸி சாமி, கார் ஓட்டுங்க அப்படின்ட்டு. ஓட்டுனா அதுக்கு கியரு பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஆட்டோமேட்டிக் தான். சூப்பரா 2 வீலர் ஓட்டுற மாதிரியே இருக்கு. நல்லா ஒரு 8-10 ரவுண்ட் அடிச்சதுக்கு பிறகு உள்ளுக்குள்ளார பூத்தம் வந்துருச்சு. என்ன பூத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிந்தனை பண்ணி தியாயத்தோ விஷயான் பும்சக, இந்த காருன்ற விஷயத்தை சிந்தனை பண்ணி தியானம் பண்ணி சங்காத் எனது தேசு உபஜாயத்தே, தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கக தேசு உபஜாயத்தே, அது மேல சங்கம் வந்துருச்சு. சங்கம்னா என்ன அர்த்தம்? பிரீத்தி. சங்கம்னா என்ன அர்த்தம்? ஆசை, பிரியம். அது மேல வந்து எனக்கு ரொம்ப பிரியமாயிடுச்சு. குவைட்டா ஏதோ ஒரு கார், அது நல்ல கார், நல்ல கார், மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப அந்த கார் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீத்தி, நல்லா இருக்கு காரு. அதை பார்த்தாவே கண்ணெல்லாம் அப்படியே பிரகாசம் ஆயிடும், உள்ளுக்குள்ள சந்தோஷம் வந்துடும். பார்க்கும் போதெல்லாம் அந்த காரை பார்க்கும் போதெல்லாம் எங்க பார்த்தாலும் இந்த கார் தானே, இந்த கார் தானே, ரோட்ல போகும்போதெல்லாம் பாக்குறது. அந்த காரை பார்க்கும் போதே சந்தோஷம், பிரீத்தி. அதுக்கு பேரு பற்றுன்னு அர்த்தம், ஆசைன்னு அர்த்தம். அதுக்கு பேர் சங்கம்னு சொல்லியாச்சு. சங்கக உபஜாயத்தே, சங்கம் வந்துருச்சு உள்ளுக்குள்ளார. அதோட கோட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூத்தம் உள்ள புகுந்துருச்சு. உள்ள புகுந்ததுக்கு பிறகு சங்காத் சஞ்சாயத்தே காமக, அந்த பிரீத்தின்னு சொல்லக்கூடிய அந்த பிரியத்துல இருந்து, பற்றுதல்ல இருந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ளார ஒரு நாள் தோணுச்சு, எனக்கும் கார் இருந்தா நல்லா இருக்கும்ல, எனக்கும் கார் இருந்தா சுகமா இருக்கும். இந்த 2 வீலர்ல போய் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. கார் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற கோயிலுக்கெல்லாம் நல்லா சுகமா போயிட்டு வரலாம். 2 வீலர்ல போறதை காட்டிலும் கார் இருந்துச்சுன்னா 4 பேர் போயிட்டு வரலாம், ஏசி போட்டு போயிட்டு வரலாம், வெயில் காலத்துல கூட நல்லா ஊர் சுத்தலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ளார காமம் உண்டாகுது. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சிந்தனைக்கு அப்புறம் வந்து விஷய சிந்தனைக்கு அப்புறம் சங்கம்னு சொல்லக்கூடிய பற்று, அந்த பிரீத்தி. அந்த பிரீத்தி வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 3வது ஸ்டெப்பு, எதுல நமக்கு பிரீத்தி வந்துருதோ அதுல எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு காமம் உண்டாகுது. அந்த காமத்திலிருந்து என்னாச்சு, காமம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். காமம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அடுத்தது சங்கல்பம் வரும். எனக்கு வாங்கணும், அந்த கார் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு நாள் நான் என்ன பண்றேன், அந்த காமம் ப்ராசஸ் போய் என்ன ஆகுது, ஒரு நாள் வாங்கணும்னு சங்கல்பம் பண்றேன். சங்கல்பம் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ரொம்ப பணம் கம்மியா இருக்கு, எங்கேயாவது அவர்கிட்ட போய் கொஞ்சம் லோன் வாங்கி இந்த காரை வாங்கிடலான்னு பிளான் பண்ணும்போது அதுக்கு யாரோ நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் பண்றாங்க, அந்த லோன் எடுக்க முடியாம போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, தடுக்கப்பட்டுச்சுன்னா, காமம் தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது குரோதமா பரிணமிக்குது. காமாத் குரோதோ அபிஜாயதே, காமம் தடுக்கப்பட்டால் குரோதம். அப்ப ஆர்டர் நல்லா புரிஞ்சுங்க. விஷய சிந்தனையில இருந்து சங்கம்னு சொல்லக்கூடிய பற்றுதல் அதிகமாச்சுன்னா, அந்த பிரீத்தி அதிகமாச்சுன்னா காமம் நிறைவேறாம போச்சு அப்படின்னா அதுக்கு யாரெல்லாம் அப்டிக்கலா தடைகளா இருந்தாங்களோ அவங்க மேலாம் எரிஞ்சு விடணும். ரொம்ப குரோதம் வரும், எல்லாத்து மேலேயும் குரோதம் வரும். ஏன்? எந்த இடத்துலலாம் குரோதம் வருதோ அந்த இடத்துலலாம் காமம் தடுக்கப்படுதுன்னு அர்த்தம். ஒருவேளை நிறைவேறிச்சுன்னா, இந்த இடத்துல சொல்லலை, நிறைவேறிச்சுன்னா என்ன ஆகும், யாரும் தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்கிட்ட வந்து பணம் இருந்துச்சு, யாரும் ஹெல்ப் பண்ணாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கிட்டேன், கார் கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டணும் இல்லையோ, அடைஞ்சாச்சு, ஆசைப்பட்ட காமத்தை அடைஞ்சாச்சு. அடைஞ்சோன்னு என்ன ஆகும் தெரியுங்களா? லோபம். என்ன வரும்? காம குரோத லோபம். காமம் நிறைவேறிச்சுன்னா லோபமா ஆயிடும். காமம் நிறைவேறல அப்படின்னா அது குரோதமா ஆகும். காம குரோத லோபம். இதான் மனசுல நல்லா இதான் செட்டப்ப புரிஞ்சுங்க. எந்த இடத்துலலாம் குரோதம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா தடுக்கப்பட்டிருக்கும், ஏதோ ஒரு ஆசை தடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். எந்த இடத்துல லோபம் இருக்கோ, காமம் பூர்த்தியாச்சு, அது லோபமாயிரும். லோபம்னு என்ன அர்த்தம்? பேராசை, கஞ்சத்தனம், பொசசிவ்னஸ், இது எல்லாத்துக்கும் பேர் வந்து லோபம்னு பேர். என் காரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் ரோட்ல போறான், அந்த பையன் என்ன பண்றான், சின்ன பையன், அவன் வந்து அந்த காரை வந்து அப்படியே தடவிக்கிட்டே போறான். சின்ன பையன் பாவம், மாடியில இருந்து நான் பாக்குறேன், பார்த்தோம், கையெடு கை வைக்க கூடாது, பேசாம ரோட்ல போகணும், ரோட்ல வரணும், காரை தொடக்கூடாது அப்படின்ற. தொட்டாவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பதறுது, அவன் எதையாவது பண்றானோ அப்படின்னு. குரங்கு வந்து பாத்தீங்கன்னா மேல உட்கார்ந்து, ஐயோ மேல உட்கார்ந்து அசிங்கப்படுது, ஒரு கவரை போட ஆரம்பிச்சிருவேன். யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு 3-4 பூட்டு
அது பத்தாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நெட்ல ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அலாரம் அடிக்கிற மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது தொட்டாவே அலாரம் அடிக்கிற மாதிரி ஏதாவது சிஸ்டம் இருக்குமா, சர்ச்சிங். ஏகப்பட்ட விஷயம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் மட்டும்தான் ஓட்டுவேன், யாருக்கும் இல்லை. ஒன்லி ஒரு ஹேண்டு தான் இருக்கணும், சிங்கிள் ஹேண்டு தான் இருக்கணும். யாருக்கும் கடன் கொடுக்கவே மாட்டேன், வண்டியை எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன், நான் மாத்திரம் வச்சுப்பேன். மெதுவா லோபம் வந்தாச்சு. அந்த லோபம் என்ன பண்ணு தெரியுங்களா, மெதுவா 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 பக்கத்துல இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, அந்த காரை வித்துட்டு BMW கார் வாங்கிட்டேன். ஸோ போச்சு, என்னோட போச்சு. மெதுவா வந்து பாத்தீங்கன்னா என் கார் மேல இருந்தது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பாக்குறேன், இதை காட்டிலும் அது பெரிய காரு, இதை காட்டிலும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, நல்லா பெரிய கார். எனக்கு உள்ளுக்குள்ளார ஈர்ஷா, பொறாம வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பேர் என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா மாச்சரியம்னு பேர். இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே பண்ணும் அப்படின்னு ஒரு மோகம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா காம குரோத லோப மோகம்னு பேர். அந்த கார் மேல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அந்த பொசசிவ்னஸ் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா மோகமா பரிணமிக்கும். அது மேல யாராவது கை வச்சாவே வந்து பாத்தீங்கன்னா என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் நான் போற நிலைக்கு மெதுவா போச்சுன்னா அது மதம்னு பேர். காமம் தடுக்கப்பட்டா குரோதம், நிறைவேறுச்சுன்னா லோபம், லோபம் எக்ஸ்டெண்ட் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா மோகம், மோகத்தோட அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மதம், மதத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரரோட BMW காரை பார்த்தோன்னே மாச்சரியம் சொல்லக்கூடிய ஜலஸ் வர ஆரம்பிக்குது. அவன் வாங்கிட்டான் பாரு, என்ன காட்டிலும் பெரிய கார், அதெல்லாம் பெரிய கார் ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்றது, உள்ளுக்குள்ளார எரியறது, உள்ள ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும், வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். மாச்சரியம் இதுதாங்க. அப்ப மூலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷய சிந்தனை தான் மூலம். பாசித்துக்கு வந்து தியாயத்தகனா என்ன அர்த்தம், ஆச்சரிய சொல்றாரு, சிந்தையத்தகா சிந்தனை பண்றவன், எதை விஷயான் விஷயங்களை சிந்தனை பண்றவன். நான் காரை எக்ஸாம்பிள் சொன்னேன், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சப்தாதி விஷய விசேஷம், சப்தம் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் அப்படின்னு 5 புலன் விஷயங்களையும் சென்சார்கன்ஸ் விஷயங்களையும் இந்த விஷயத்தை சிந்தனை பண்றவன். முக்கியமா எங்க ஆச்சரியார்கள் தமிழ் கிரந்தங்கள்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்திரியை வச்சு சொல்றேன். நான் ஒரு காரை வச்சு சொல்றேன். ரொம்ப ஆப்டா இருக்கிறது வந்து எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசியா இருக்கிறதுனால அதிகம் பேச முடியல உங்களுக்கு. நான் சிஷியர்களா இருந்தாங்கன்னா வெறும் பிரம்மச்சாரி சாதுக்களா இருக்கும்போது ஸ்திரியை வச்சுதான் நான் சொல்லுவேன் பொதுவா எக்ஸாம்பிள். ஆச்சாரியர்கள் பழைய ஆச்சாரியர்கள் வந்து ஆதி காலத்துல இருந்து ஸ்திரீ அன்னபானாதின்னு சொல்லுவாங்க. 3 வார்த்தை சங்கரர் யூஸ் பண்ணுவார். ஸ்திரீ அன்ன பானம். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்திரீ, அடுத்தது வந்து சாப்பிட்றது, அதுக்கப்புறம் குடிக்கிறது. இந்த 3 விஷயத்த சொல்றது ஸ்திரீ அன்னபானாதி அப்படின்னு. சொர்க்கத்துக்கு போறது அதுக்காக தான், வேற எதுவும் இல்லை. அப்ப எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரியை வச்சே தான் பெரியவங்க சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பார்க்க பார்க்க அந்த காமம் வந்து பாத்தீங்கன்னா உத்பவம் ஆகிட்டே போகும், வளர்ந்துகிட்டே போகும். உங்களுக்கு அனுபவம் பண்ணாத வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடையாத வரைக்கும் அந்த காமம் தீரவே தீராது. உங்களை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் கொண்டு போகும். பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த ஸ்திரீ மோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா நாசமானவன். இந்த உலகத்துல கோடிக்கணக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீ மோகத்தினால ஆசானம். அப்ப இந்திரிய விஷயங்கள் எதுல வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா விசேஷான் ஆலோசையத்தக, ஸ்பெஷலா ஏதாவது ஒண்ணுக்கு ஆசைப்பட்டு அதையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட பும்சகனா புருஷஸ்ய, அந்த புருஷனுக்கு சங்கக ஆசக்திகி பிரீத்திகி பவதி. சங்ககன்றதுக்கு அர்த்தம் ஆச்சரிய சொல்லிட்டார், ஆசக்தினா பற்று, அதே மாதிரி பிரீத்தினா பிரியம். ஒரு வஸ்துவை சிந்தனை பண்ண 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 பிரியம் உண்டாகுது, பற்றுதல் உண்டாகுது. தேஷு எதுல, விஷயேசு அந்த விஷயங்கள்ல, உபஜாயத்தை உண்டாகிறது. எதை சிந்தனை பண்றோமோ அதுல பிரியம் உண்டாகுது, அதுல ஆசக்தி உண்டாகுது. அந்த ஆசக்தின்னு சொல்லக்கூடிய பிரியத்திலிருந்து என்ன உண்டாகுது, பிரீத்தேகே சங்காத்ரா பிரீத்தேகே சஞ்சாயத்தே சமுத்பத்தியதே காமக. அந்த சங்கத்திலிருந்து என்ன உண்டாகுது, காமம் உண்டாகுது. காமம்னு என்ன அர்த்தம், திருஷ்ணான்னு போட்டார் ஆச்சாரியா, வேட்கைன்னு அர்த்தம். தண்ணி தாக எடுக்கும்ல, தண்ணி தாக எடுக்கும்போது நாக்கு தவிக்குதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை அடையணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஒரு தாப்பம், உள்ளுக்குள்ளார ஒரு தாப்பம் உண்டாகுது. அதுக்கு பேர் தான் திருஷ்ணான்னு பேர். ஆசை அப்படின்னு, வேட்கை அப்படின்னு சொல்லுவோம். லஸ்ட்ன்னு நம்ம சொல்றோம்ல, ஸ்திரீ விஷயமா இருக்கும்போது லஸ்ட்ன்னு சொல்றோம், அதே மற்ற விஷயமா இருக்கும்போது திருஷ்ணான்னு மட்டும் சொல்றோம். அதுக்கடுத்து காமாத் குதச்சித் பிரதிஹதாத், அந்த காமம் வந்து யாராவது தடுத்தாங்க அப்படின்னா கோபம் வந்து தலைக்கேறிடும். அதனால குதச்சித் பிரதிஹதாத், ஏதாவது ஒரு காரணத்தினால் அந்த காமம் தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா குரோதக அபிஜாயத்தே, குரோதமானது உண்டாகுது. யாரு தடுத்தானோ அவனை கொலை பண்ற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், போய்வேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்திரீ விஷயத்தை ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த ஸ்திரீ விஷயம் தான் கொலை வரைக்கும் கொண்டு போகும். ஏகப்பட்ட கொலைகள் நடந்தது.
இன்னொருத்தன் பொண்டாட்டி அபகரிக்கிறதுன்னு ராமாயணமே. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அவனுக்கு மட்டும், ராவணனுக்கு மட்டும் சீதா மேல வந்து பாத்தீங்கன்னா, சீதா பிராட்டி மேல வந்து காமம் இல்லாம போயிருந்துச்சு அப்படின்னா ராமாயணமே நடந்திருக்காது. அப்ப அனாதி காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த காமம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வந்து பார்த்தா மதம் மாத்சரியம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. அப்ப காம குரோத லோப மோக மத மாத்சரியம் சொல்லக்கூடிய 5-6 க்ஷத்திருக்களுக்கு பேரு அகக்ஷத்திருக்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னா மூலம் விஷய சிந்தனை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீதி என்னமோ நாளைக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. ओम गीता शास्त्रमिदं पुण्यं यः पठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण.